தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையிலிருந்து கருத்துக்கரம் பற்றி வழிநடத்தும் காவேரி நியூஸின் பேசா பொருளை பேச துணிந்த மாற்றத்தை நோக்கி வழங்க காத்திருக்கிறார் அரவிந்த்குமார். உலகம் முழுவதும் விரவி கிடக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு காவிரி நியூஸ் தொலைக்காட்சியின் இனிய இரவணக்கம். தீர்வை நோக்கிய ஒரேடி முன்னே என்பதை இலக்காக கொண்டு மாற்றத்தை நோக்கி என்ற தலைப்பில் விவாதத்தை முன்னெடுக்கிறது காவிரி நியூஸ் தொலைக்காட்சி. அந்த வகையில் இன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் தொழில் வளர்ச்சியா வேளாண் வீழ்ச்சியா, இது குறித்து தான் இன்றைய தினம் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்த்து விடுவோம். பீகார் அரசியலில் திடீர் திருப்பம், முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் நிதிஷ்குமார். ஊழலை எதிர்த்து போராடுவதாக பிரதமர் மோடி வாழ்த்து, நிதிஷின் முடிவை 125 கோடி மக்களும் வரவேற்பதாக கருத்து. விடுதலை புலிகள் மீதான தடை நீக்கம், பயங்கரவாத பட்டியலில் இருந்து பெயரை நீக்கியது ஐரோப்பிய ஒன்றியம். அப்துல் கலாம் மணிமண்டபம் நாளை நாட்டுக்கு அர்ப்பணிப்பு, பிரதமர் வருகையொட்டி ராமேஸ்வரத்தில் உச்சக்கட்ட பாதுகாப்பு. பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் தொழில் வளர்ச்சியா வேளாண் வீழ்ச்சியா, இது குறித்து தான் இன்றைய தினம் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் பங்கேற்பதற்காக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்தவரும் வழக்கறிஞருமான திரு வெற்றி அவர்களை இந்த விவாதத்தில் வரவேற்கிறோம். வணக்கம். அதே போன்ற சமூக ஆர்வலர் சுந்தரவல்லி, பொருளாதார நிபுணர் உத்தம்குமார் அவரையும் வரவேற்போம். நான் நேரடியாக உங்கள்கிட்ட தான் இந்த விவாதத்தை துவங்க விரும்புகிறேன். தமிழகம் தொழில்துறையில் பின்தங்கிடுச்சு, அது தரவரிசையில் 3வது 6வது இடத்தை நோக்கியும் பல துறைகளில் வந்துட்டு போதுமான முதலீடுகள் இல்லை என்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய சூழலில் கிட்டத்தட்ட 92,000 கோடி ரூபாய் இந்த பெட்ரோ கெமிக்கல் மண்டலத்தில் முதலீடு செய்வதாக மத்திய அரசு திட்டமிட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு தமிழக தொழில்துறைக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை உண்டு பண்ணுன்னு நினைக்கிறீங்க? 2 லேயரை நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஓவராலாக எக்கானமி நல்லாயிருக்கும், இதனால நிறைய பேர்த்துக்கு வேலை கிடைக்கும். அந்த வேலை கிடைக்கிறனால நெக்ஸ்ட் லேயர் ஆஃப் எக்கானமி வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். வெறுமனே வேலை கிடைக்குன்றதை தாண்டி இதனால் இன்ன பிற விளைவுகள் என்ற ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு விளைவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் வெறும் வேலைவாய்ப்பு கிடைக்குன்னா என்எல்சிலே நிலம் கொடுத்தாங்க 10,000 பேர், அவங்களுக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு எத்தனை பேருக்கு உரிய இழப்பீடு கிடைச்சிருக்குன்றது யோசிக்க மாட்டீங்களா? அந்த இடத்த வந்து எடுத்துட்டு அங்கே வியாபாரம் பண்ணுறாங்க இல்லை தொழில் தொடங்குறாங்கன்றது அடுத்த விஷயம். ஆனால் ஜென்ரலாக எத்தனை பப்ளிக் வேலை கிடைக்குது, மேபி 1 லட்சம் பேராக இருக்கலாம், 2 லட்சம் பேராக இருக்கலாம். அதனால் உங்களுக்கு சப் டிவிஷன்ஸ் எக்கானமி வந்து க்ரோ ஆகும். உங்களுக்கு ஏற்கனவே கதிராமங்கலம், நெடுவாசல் போன்ற இடங்களில் வேளாண் துறை மக்கள் வந்துட்டு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில தான் கடலூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் 45 கிராமங்களை உள்ளடக்கிய புதிய நகரியம் ஒன்றை உருவாக்க தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருக்கு. அந்த நகரியத்தில் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனங்களை, ஏராளமான நிறுவனங்களை உருவாக்கும் திட்டமிட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயமா பார்க்குறீங்க வெற்றி? மிக மோசமான விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா அது பெட்ரோ கெமிக்கல் ஹப் அப்படிங்கறத வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரெஜிம் அப்படின்னு சொல்றாங்க. முதலீட்டை வரவேற்பதற்கான யார் முதலீடு செய்ய போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னாட்டு இந்நாட்டு கம்பெனிகள் முதலீடு செய்ய போகிறார்கள். நாகார்ஜுனா ஃபெர்டிலைசர் நம்ம இந்திய கம்பெனி தான், ஹைதராபாத்ல தலைமை. அதை நான் 2 தான் சொல்றேன், பன்னாட்டு இந்நாட்டு தான் சொல்றேன். 2 பேர் தான் அதில் பண்ண போறாங்க. அவங்க கார்பரேட் நலம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அதை வந்து நாங்க பாக்குறோம். 45 கிராமங்கள் அப்படிங்கும் போது 45 கிராமங்களும் விவசாயத்தை நம்பி தற்சார்போடு இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றி விட்டு அந்த இடத்துல தொழில் தொடங்க போகிறார்கள். அதான் நடக்க போகுது. நீங்க குறிப்பிட்டது மாதிரி என்எல்சிக்காக நிலம் கொடுத்தவர்கள் இன்னைக்கு 4th கிரேட் வேலைன்னு சொல்லக்கூடிய பியூனாகவோ, வாட்ச்மேனாகவோ, இல்லை அங்கே கூட்டுறவராகவோ, பெருக்குவராகவோ அந்த மாதிரி இந்த மக்களும் மாற போறாங்க. அதான் இதுல வந்து நடக்க போகுது. வேற எந்த விதமான நன்மை நடக்கிற மாதிரி எனக்கு ஒன்று இல்லை. இப்படி எல்லா விஷயத்தையும் நீங்க வந்துட்டு நன்மை விளைய போறதுன்னு சொல்றதுக்கா ஒரு எந்த விதமான தொழில்துறை வளர்ச்சியை இந்த மாநிலத்துக்கு இருக்கக்கூடாது நினைக்கிறீங்களா? இல்லை அப்படி யாரும் வந்து சொல்லலை, வளர்ச்சி இருக்கக்கூடாதுன்னா சொல்லலை. நீங்கள் கொண்டு வர திட்டம்லாம் மோசமாக இருக்குன்னு தான் சொல்கிறோம். நல்ல திட்டம் இருந்தால் வரவேற்க போகிறோம். இல்லை, எந்த ஒரு விளைவுக்கும் அதற்கான எதிர் விளைவுன்னு ஒன்று இருக்க தான் போகுது. அப்போ நீங்கள் ஒரு செயலை செஞ்சீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு படகு எந்த விதமான தொழில் இல்லாமல் ஒரு மரத்தை மட்டுமே வச்சக்கூடிய ஒரு தொழில் செய்யறதா இருந்தால் மரங்களை வெட்டினா தான் நீங்கள் அந்த தொழில் செய்ய போகிறீங்க. அதனால அந்த மரத்தினால் செய்யப்பட்ட படகுகள் வேணான்ற மாதிரி நம்ம சொல்லிட முடியுமா என்ன? இல்லை, இப்போ பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி கொண்டு வரதுனால வந்துட்டு இங்கே சாமானிய மக்களுக்கு என்ன நன்மை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. 92,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு வரும்போது இது எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், எந்த
அளவுக்கு தொழில்துறையில தமிழ்நாடு மேல போக வாய்ப்பு இருக்கு? அதான் கேக்குறேன். அது வேலை கிட்டத்தட்ட 85 லட்சம் பேர் வந்து வேலை வாய்ப்பாளர்களை பதிவு பெற்றிருக்காங்க வேலை வாய்ப்புகள். அப்ப அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும்னு நீங்க சொல்றீங்க. உண்மை. இந்த இதுல வந்துட்டு எவ்வளவு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கறது இப்ப யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கு. அவர் குறிப்பிட்டது போல வந்து 1 லட்சம் வேலை வாய்ப்புன்னு வச்சுக்குவோம். NLC-யோட உதாரணம் இருக்கு. அந்த NLC-ல இதே தான் நடந்துச்சு. நிலம் கொடுத்தவர்களுக்கு நான் இன்னும் சொல்லக்கூடிய அந்த 4th கிரேட் லெவல்ல தான் இருக்காங்களே ஒழிய குறைஞ்சபட்சம் மேனேஜரை கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ரொம்ப கம்மி தான். அந்த பகுதி சேர்ந்தவங்க கம்மி தான். சோ அடிப்படையில 45 கிராமங்கள் கூடிய மக்களை வந்து நீங்கள் அகதியாக்கிட்டு அவர்களை 4ஆம் தர குடிமகனாக வேலை செய்யக்கூடிய நபர்களாக மாற்றிவிட்டு நீங்க அவங்க பேர்ல வளர்ச்சின்னு திணிக்க போறீங்க. இதை எப்படி வளர்ச்சின்னு ஒத்துக்க முடியும்னு எனக்கு புரியல. அதான் நான் அல்டிமேட்டா கேட்கிறேன். ஏற்கனவே இந்த இடத்துல சுந்தரம் உங்ககிட்ட கேள்வி இருப்பேன். விவசாயம் செத்து போய்விட்டது, விவசாய கூலிகளுக்கு ஆட்கள் இல்லை, விவசாயத்தை விட்டு மக்கள் வெளியேறி வருகிறார்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அப்படி விவசாயத்தை விட்டு வெளியேறியவருக்கு எத்தகைய வேலை வாய்ப்பு இந்த நாட்டில் இருக்கு? அப்போ இது மாதிரி ஒரு தொழிலாளர்கள் வந்தா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல இல்லையா? அதை நாம ஏன் மறுக்கணும்? அந்த வாய்ப்பை நாம ஏன் இழக்கணும்? விவசாயத்தை விட்டு ஏன் அந்த மக்கள் வெளியேறினாங்கன்னு அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்குல்ல. தண்ணி இல்ல, விவசாயம் செய்ய விடாம கெயில் போன்ற நிறுவனங்கள் தோண்டி எடுக்க போறாங்க எரிமின் சக்தியை, எரிவாயுவை. அதே மாதிரி ONGC மாதிரியான எண்ணெய் பதிக்கிற குழாய்கள் மூலமா அங்க இருக்கிற வயல்கள் பொல்யூட் ஆச்சு, அங்க இருக்கிற குடித நீர் நாசமா போச்சு. எனவே அங்க இருக்கிற மக்கள் வாழ்றதற்கு வாழ்வாதாரமற்ற சூழல்ல அங்க இருந்து வெளியேறுகிறார். இதான் யதார்த்தம். அப்ப இயற்கையை அழித்து அந்த மக்களை வெளியேற்றி விட்டு நீங்கள் மீண்டும் அங்கே ஒரு அழிவு வேலையை செய்ய போகிறீர்கள். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க இந்தியா போன்ற அதாவது 130 கோடி மக்கள், கிட்டத்தட்ட 120க்கு மேல வந்துட்டோம், 130 நோக்கி போயிட்டு இருக்கிறோம், 130 நோக்கி. அப்ப 130 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டினுடைய அடிப்படை தேவை உணவு தேவை. அந்த உணவு மண்டலமாக கருதப்படுகிற ஒரு பெரிய பகுதியா இந்தியாவில் கடந்த 20 ஆண்டுகள்ல உணவு இல்லாம ஒரு உயிரிழந்ததா எந்த ஒரு தகவல் அப்படின்னு தண்ணீர் உணவு உற்பத்தியில ஒரு தண்ணீர் பெற்ற ஒரு இந்தியா நாடா தான் இந்தியா இருக்கு. இல்ல நீங்க சரியா இன்னும் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். மன்னிக்கணும் நீங்க, நான் இதை சொல்றதுக்கு. இந்திய பிரதமராக இருந்த போது யாரு, நம்ம மன்மோகன் சிங் அவர்கள் 42% குழந்தைகள், அவருடைய அறிக்கையை சொல்றேன், 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பேசியது, 42% குழந்தைகள், இந்திய குழந்தைகள் 5 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஓராண்டிற்கு 15 லட்சம் பேர் சாகுறாங்க. என்ன காரணத்தினாலனா சரிவிகித உணவு இல்லாம, ஊட்டச்சத்து குறைபாடுனால. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்திய பெண்கள்ல 80% பேர் ஊட்டச்சத்து உணவு மட்டும் இல்ல, சரிவிகித உணவுனா எல்லா வகையான உணவும் அவங்களுக்கு கிடைக்காதனால அவங்க செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது உடல் குறைபாடு ஏற்பட்டு ரத்த சோகைக்கு தள்ளப்பட்டு, நான் உட்பட ரத்த சோகை நோய்க்கு தள்ளப்பட்டு அவங்க வந்து தெருவில் நிக்கிறாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே உணவு அடிப்படையிலே எல்லோருக்கும் எல்லாருக்குமான உணவு கிடைக்கல. எல்லா சேமிப்பு கிடங்கு, கும்மிடி பூண்டி பக்கம் போனாலும் திருவள்ளூர் பக்கம் போனாலும் எல்லா சேமிப்பு கிடங்குலையும் பருப்பும் நெல்லும் கோதுமையும் ரோட்ல வண்டுகள் துளைச்சு அப்படியே கிடைக்குது. அந்த அளவுக்கு அவ்வளவு உணவு உற்பத்தி இருக்கின்றது. உணவு உற்பத்தி மட்டும் இல்லங்க, வெளிநாட்டுல இருந்து இறக்குமதியும் பண்றோம். நம்ம நாடு வினோதமான நாடு. இந்த நாடு வினோதமான அரசியல் கொள்கைகள் கொண்ட நாடு. இந்தியாவில் உற்பத்தியை விட்டுட்டு நம்ம இறக்குமதியில கொள்கையில வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நாடு. எனவே இந்த நாடு இறக்குமதி செய்து எக்கச்சக்கமான பண்டங்களை குவித்திருந்தாலும் அந்த பண்டங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகிறதா, பொது விநியோகம் சீரழிக்கப்பட்டிருக்கிறது. பொது விநியோகத்துறை தான் மக்கள்கிட்ட நேரடியாக உணவு பண்டங்களை கொண்டு போய் சேர்க்கிற துறை. பொது விநியோகம் சீரழிக்கப்பட்டிருக்கு. நாங்க போய் ரேஷன் கடையில் நிக்கிறோம், எதுவுமே கிடைக்கல போது இருக்கு, அது பூரா யார்கிட்ட இருக்குன்னா அரசாங்கத்தின் கையிலும் பெருமுதலாளிகளினுடைய கையிலும் இருக்கு. அதுதான் அம்பேத்கர் சொல்லுவார், சமூக சீர்திருத்தத்தை விட்டுட்டு நீங்க வெறும் பொருளாதார மாற்றத்தை முன்வைக்கிற அரசியலை செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இது சாணி குவியலின் மேல் கோட்டை கட்டுவதை போன்றது என்று அம்பேத்கர் தெளிவாக சொல்றார். இதே குரல், இதே சமூக செயற்பாட்டு இன்னொரு குரல் வருது. கடந்த 6 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நீங்க என்ன மாதிரியான தொழிற்சாலை உண்டு பண்ணிட்டீங்க, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, எந்த ஒரு புதிய ஆலைகளும் இல்லவே இல்லை, இருக்கிற ஆலையும் மூடிட்டே வருகின்ற தாரை வார்த்திட்டே வரீங்களேன்ற மாதிரி குரல் எழும்புவது இப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்கு முரண்பாடு இல்லையா? அந்த இதுக்கும் முரண்பாடு எப்படி வருது அப்படின்னா, நீங்க எந்த இடத்துல தொடங்கணுமோ அங்க தொடங்கல. நீங்க கல்டிவேட் பண்றதுக்கான தமிழ்நாட்டுல ஏராளமான நிலங்கள் இருக்கு. நீங்க தரிசா இருக்கிற நிலங்கள், விவசாயத்துக்கு பயன்படாத நிலங்கள் என்று எங்க தண்ணி இருக்கோ அங்கதான் கிணறு தோண்ட முடியும். இல்ல இருங்க, தண்ணி இல்லாத இடத்துல கிணறு தோண்ட முடியும். சோ ரிசோர்சஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம பயன்படுத்த முடியும். இல்லாத இடத்துல எப்படி நீங்க எதிர்பார்க்க முடியும்? அதுதான் ரைட் தான். நீங்க கேக்குற கேள்வி 100% ரைட்டான கேள்வி. ரிசோர்ஸ் உற்பத்தி செய்யக்கூடிய வயக்காட்டுல இருந்ததுன்னா ஒரு அரசு, மக்கள் நல அரசு, உணவை முதல்ல வைப்பாங்களா, எண்ணெயை முதல்ல வைப்பாங்களா? உணவைத்தான் முதல்ல வைப்பாங்க. அப்போ அதை பாதுகாக்கிற வேலையில அரசு இறங்கணும். வேறு உணவு சாராத ஒரு இடத்துல இந்த எண்ணெய் கடற்கரை ஓரத்திலேயோ அல்லது மலைவாழ் பக்கத்திலேயோ இருக்கு அப்படின்னா யாருக்கும் பிரச்சனை இல்லாம சுற்றுச்சூழலை அழிக்காம மக்களுக்கு கிடைக்குது, எடுக்க முடியும் என்கிற சூழல் ஏற்படுகிற போது அதுக்கு முதலிடம் கொடுக்கலாம். ஆனால் உணவுக்கு தான் அரசு முதலிடம் கொடுக்க வேண்டும் இந்தியா போன்ற பெரிய நாடுகள்ல. அதை விட்டுட்டு நீங்க அரசாங்கம் பண்ணோம்னா, இன்னொன்னு கூட நான் பச்சையா சொல்லுவேங்க, இந்தியாவில் இருக்கிற அனைத்து வளங்களும் பெருமுதலாளிகளுடைய கையில இருக்கு. சுந்தரவன காடுகளையும் ஊசேலை காடுகளையும் அழித்து விட்டு
தான் இன்றைக்கு துறைமுகங்களை, செயற்கை துறைமுகங்களை அதானிகள் கையில கொடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட கடற்கரை எல்லாம் அதானி கையில பிடிச்சிட்டாரு. உள்நாட்டு போக்குவரத்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு கடல்வழி வாணிபம் ஒரு நாட்டுக்கு தேவையான ஒன்று. அதை அரசு செய்யணும், அரசு செய்யணும், அரசு கையில இருக்கணும். அரசு தெளிவாக என்ன செய்யறாங்க? பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் செயல்படல, பொதுத்துறை நிறுவனங்களா அழிவு நோக்கி போகிறது, பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் செயல்படாம இருக்கு, பங்குகள் வீழ்ச்சியடைஞ்சி என்ற ஒரு கதையை சொல்லி பொதுத்துறை நிறுவனங்களை விற்பனை செய்து அதெல்லாம் தனியார்கள் கையில கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு நீங்கள் தெளிவாக யோசிக்கணும். அனைத்து வளங்களும் தனியார் கையில் இருக்கனால அந்த வளங்களினால் மக்கள் பயனடைய முடியாமல் போய்விட்டது. இந்த இடத்துல அதே கேள்வி உங்ககிட்ட நான் திருப்பி உங்ககிட்ட கேட்கிறேன். வேளாண் மண்டலங்கள் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமா இருக்கும்போது பிரியாரிட்டி அந்த இடத்துல எண்ணெய்க்கு பதிலாக நெல்லுக்கோ பயிர் வயலுக்கோ கொடுக்கறது பதிலாக ஏன் மீண்டும் மீண்டும் அந்த இடத்துல மக்கள் மனசுல வந்துட்டு ஒரு வேண்டுமென்றே செய்து போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுற அளவுக்கு ஏன் நடக்கிறோம்? பாருங்க, ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ன்றது ஒன்று நடந்துட்டு இருக்கு, ரியல் பிஸ்னஸ்ன்றது ஒன்று இருக்கு. நீங்க முதல் சொன்ன மாதிரி எங்க தண்ணி இருக்கோ அங்கே தான் கிணறு தோண்ட முடியும், எங்க ரிசோர்ஸ் இருக்கோ அங்கே தான் எடுத்தாகணும். தமிழ்நாடு வந்து பெரிய இடம், இந்தியா பெரிய இடம். ஒரு 50,000 ஏக்கர்ன்றது ஒரு பெரிய இடம் கிடையாது. இன்னைக்கு நம்ம வந்து இந்த சைடு திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர் ஏரியா நீங்கள் எடுத்துக்கோங்க, சென்னையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் நீங்கள் எடுத்துங்க. ரெண்டு சைடும் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக டெவலப் ஆயிருக்கு. ஒரு காலத்தில் அந்த இடத்துல விவசாயம் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏன் நம்ம உரகடத்தில் எடுத்துங்க, அங்கேயும் விவசாயம் தான் நடந்துச்சு. ஏன் இன்னைக்கு ஃபேக்ட்ரி கூட்டிங்க? இதெல்லாம் விடுங்க. இதனால விவசாய நிலம் கெட்டு போகுது இதாதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து பலவந்தாங்கல் போங்க, பல்லாவரம் ஏரியா போங்க, இல்லை ராணிப்பேட்டை ஏரியா போங்க. எவ்வளோ இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் எவ்வளோ போயிட்டுருக்கு உங்களுக்கு லெதர் இண்டஸ்ட்ரினால. அது க்ளீன் பண்ணுறதுக்கு வழி காணும். இல்லை நீங்கள் அடுத்த இடத்துல எடுத்துங்க, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் ஏரியாலாம் நீங்கள் எடுத்துங்க. சாயப்பட்டறனால எவ்வளோ டேமேஜ் ஆகிட்டுருக்கு. தட் கிரியேட்ஸ் மோர் டேமேஜ் தென் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட். அப்ப இதுக்கான இதனால மீண்டும் இதை விட பெரிய அளவுக்கு பாதிப்பா இருந்தா நீங்க சொல்ல வரீங்க? ஆமா, இருக்கிறத வந்து பிசினஸ் டெவலப் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு வேற வழி கிடையாது. வந்து தமிழ்நாட்டில் வந்து மக்கள் தொகை வந்து 1 கோடி இருந்துச்சு, இன்னைக்கு வந்து 6.5 கோடி இருக்கிறோம். 6.5 கோடி. இப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு 100 ஏக்கர் நிலம் வச்சுருந்தாங்கன்னா பசங்க ஒரு 4 பசங்க இருக்காங்கன்னா 25 ஏக்கர். அது அடுத்தது வரும்போதும் ஏக்கர் லெவல் குறைஞ்சிடுது. ஸோ நீங்கள் வந்து பெரிய லெவலில் நீங்கள் பண்ண முடியாது. அதே இடத்துல வந்து 10 ஆளுங்க வந்து வேலை பண்ண முடியாது. 100 ஏக்கரில் வந்து 10 ஆளுங்க வேலை பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து 10 ஆளுங்க வேலை பண்ண முடியாது. தே ஹேவ் டு கோ அவுட் ஃபார் சம் அதர் பிஸ்னஸ். வேறு இடத்துக்கு வந்து தான் ஆகணும். வேறு இடத்துக்கு வந்து ஆகணும்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஜாப் இருந்து தான் ஆகணும். ஏன் விவசாயிங்க வெளியில் வராங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆட்டோமைசேஷன் பண்ணி தான் ஆகும். நீங்கள் வந்து இல்லை நான் மாதிரியே நான் பண்ண போகிறேன்னு சொன்னால் வேலைக்காகாது. நீங்கள் இங்கே வந்து 100 ரூபா கிலோ வித்துட்டு இருக்கிறத வந்து ஆஸ்திரேலியாவில் இந்த யூஎஸ்ல வந்து இங்கே வந்து இம்போர்ட் பண்ணி 80 ரூபா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் டைனாமிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இவருடைய கேள்வியிலேருந்து, இவருடைய பதிலேருந்து ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வெற்றி நான் முன்னெடுக்கிறேன். இப்போ இந்த கிண்டி மடுவன்கரை பக்கத்தில் ஒரு காலத்தில் நல்ல குளமாக இருந்த பகுதியில் இப்போ கிண்டி தொழிற்பேட்டை இயங்கிட்டு வருது. இதே போன்ற 58 தொழிற்பேட்டை காலி தரிசாக இருந்த இடத்துல இப்போ 58 தொழிற்பேட்டை இயங்கிட்டது. இப்போ இந்த மாதிரி தொழிற்பேட்டைகளை கண்ணுக்கு தெரிந்தே நூற்றுக்கணக்கான சிறு குறு நிறுவனம் இயங்குது, ஆயிரக்கணக்கானோர் வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. இதனால் எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டுறதுக்கு? இதே போன்று நாம் இப்போ கடலூர் நாகை மாவட்டங்களில் கடலோர பகுதியை மையமாக வைத்து ஒரு நீண்ட ஒரு கோடு போன்ற ஒரு 23,000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பகுதியை ஒரு புதிய நகரியம் ஒன்று உருவாக்க போகிறாங்க. அந்த இடத்துல மண் வந்துட்டு ஒரு தரிசாகவும் ஓரநிலமாக தான் இருக்க போகுது. அந்த இடத்துல பெரிய அளவுக்கு வந்து வேளாண்மை பாதிக்கப்பட போகிறதும் கிடையாது. அங்கு இது போன்ற பெட்ரோ கெமிக்கல் மண்டலங்கள் அமைக்கப்படுவதில் என்ன தயக்கம், என்ன பிரச்சனை இருந்துட போகிறது? இல்லை, அவர் சார் குறிப்பிட்டது போல் வந்துட்டு இந்த லெதர் ஃபேக்ட்ரினால நிறைய பொல்யூட்டட் ஆயிருக்கு, லேண்டெல்லாம் ரொம்ப மாஸ் ஆயிருக்கு அப்படின்னு அவரே ஒத்துக்கிறார். ஆக இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நம்மளுடைய இயற்கை ஆதாரங்களை வந்துட்டு பால்படுத்துகின்றது என்பதில் இருவேறும் கருத்துக்கள் இல்லை. எல்லாரும் ஏற்றக்கூடிய பொல்யூட்டட் அப்படி ஆயிருக்குன்னு அவர் சொன்னார். அது சொல்கிறேன், அவர் அந்த கருத்தை மறுக்கிறானா இல்லை, ஆனால் நான் அந்த கருத்தோடைய தான். இண்டஸ்ட்ரீஸ் வந்து பொல்யூட் பண்ணியிருக்கு, அது ப்ராப்பராக மானிட் பண்ணப்படலை. இது உலகம் முழுக்க எல்லாருக்கும் எல்லா நிறுவனங்களுக்கும் அப்படிலாம் கிடையாது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து ப்ராப்பராக அதை மேனேஜ் பண்ணுறாங்க. ப்ராப்பராக மேனேஜ் மறுசுழற்சி முறையாக கையாண்டா இந்த இடத்துல இல்லை, நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ண வேண்டாம். நான் இது ஒரு சொல்லி முடிச்சிடறேன். அதாவது பெட்ரோ கெமிக்கல்ஸுங்கிறது தனியாக பார்க்கணும். நீங்கள் மற்ற இண்டஸ்ட்ரீஸை கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. அடிப்படையில் அது சிக்கலான ஒரு விஷயம். பெட்ரோ கெமிக்கல்ஸ்ல வந்து நம்ம முதலீடு செய்யணுமா என்கிறது தான் நீங்க கேட்க வேண்டிய முதல் படியான கேள்வி. ஒரு திட்டம் வளர்ச்சி உகந்ததா இல்லையாங்கிறது எப்படி முடியும்? சஸ்டைனபிள் டெவலப்மெண்டா இல்லையான்னு அதை பார்க்கணும். நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்குள்ளாக பெட்ரோலியம் வருகின்றதா? இன்னைக்கு உலகம் முழு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்சை ஊந்துதல் பண்ணக்கூடிய ஃபாசில் ஃபியூயல் அப்படிங்கிறது தான் பெட்ரோல். அந்த ஃபாசில் ஃபியூயல் வந்து வெளியேறது தான் இன்னைக்கு
மேற்கொள்ளிய நாடுகள் ரொம்ப தலைப்பிச்சு அவங்க செஞ்சுட்டு இருக்க முக்கியமான ஒரு விஷயம். அதுலேருந்து எப்படி வெளியேறுவது, இதுக்கு மாற்று எரிசக்தியை எப்படி கொண்டு வருவது, ரினியூவபிள் எனர்ஜிஸ் நோக்கி நம்ம எப்படி போவது, ஆட்டோமொபைல்ஸை வந்துட்டு மோர் ஃபாசில் ஃபியூல் எப்படி நம்ம வெளியே கொண்டு போவது என்பது சிந்தித்து அதற்காக தொழில்நுட்பத்தை கொண்டு அதை நோக்கித்தான் மேற்கத்திய நாடுகள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்தால் மட்டுமே தான் நாம் இந்த பூமியை பாதுகாக்க முடியும் என்பதுதான் பாரிஸ் ஒப்பந்தம். அந்த பாரிஸ் ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்ட மோடி அவர்கள் சொன்ன கருத்து என்னன்னா, 2030ஆம் ஆண்டுக்குள்ளாக இந்தியாவிலிருந்து வெளியேறக்கூடிய இந்த வாயுகள் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எண்ணிக்கை நாங்கள் குறைப்போம், அதற்கான திட்டங்கள் நாங்கள் வகுத்து எடுப்போம் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு வந்தவர் தான் வரிசையா போட்டு கையெழுத்து நடைமுறை திட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபாசில் பேஸ்ட் டெக்னாலஜி மூடப்பட்ட பகுதியிலும் பெட்ரோகெமிக்கல் திட்டமா இருக்கும், மீத்தேன் திட்டமாக இருக்கட்டும், இல்ல கோல் பேஸ்ட் திட்டம் மாதிரி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்சை வந்து ஊந்துதல் செய்யக்கூடிய திட்டங்களாகுது. ஆக நீங்க அவுட்டேட்டடான எதுலேருந்து வெளியேற வேண்டுமோ அந்த டெக்னாலஜிக்கு வளர்ச்சிங்கிற பேர்ல கொண்டு வந்து நிற்கிறீங்க. இது எப்படி வளர்ச்சி ஆகுதுன்னு எனக்கு வந்து புரியல. இப்போ நீங்க மணலி பக்கமோ இல்லாட்டி குத்தாலம் நரிமணன்ற பக்கமோ போகும்போது அந்த இடத்துலயும் அதே ஆலையை சுற்றி ஏராளமான குடியிருப்புகளும் வேளாண் நிலங்களும் இருக்கத்தான் செய்யுது. அவங்க எந்த விதத்துல பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டாங்க? அந்த பாதிப்பு ஏற்படுதுங்கன்னு எப்படி சொல்லுங்க? இப்ப பிரச்சனை என்னன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி செயல்படுது நான் சொன்னது வந்து நேரா பெட்ரோகெமிக்கல்ஸ் நிறுவனம் தான். கேள்வி கேட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு இண்டஸ்ட்ரி செயல்படுதுன்னா அந்த இண்டஸ்ட்ரி வந்து 2 விதமான பிரச்சனைகள் ஒன்று இருக்கும். ஒன்று சூழல் மீது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு, மக்கள் மீது ஏற்படுத்துகின்ற பாதிப்பு, அது நிச்சயமாக இருக்கும். இந்த சூழல் மீது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை ஆராய்ந்து அதற்கான ரிப்போர்ட்ஸை வந்துட்டு 6 மாசத்துக்குள்ளாக வந்து சப்மிட் செய்ய வேண்டியது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியினுடைய கடமை. என்விரான்மென்ட் கிளியரன்ஸ் அது ஒன் ஆஃப் தி கண்டிஷன். ஆனால் ONGC நிறுவனம் இதுநாள் வரைக்கும் தன்னுடைய ஆய்வறிக்கை இதுநாள் வரைக்கும் வெளியிடவில்லை. நீங்க குறிப்பிட்ட அந்த இண்டஸ்ட்ரீஸ் கூட இந்த ஆய்வறிக்கையை வெளியிடவில்லை. இப்போ சிக்கல் அதுதான். அந்த இண்டஸ்ட்ரியினுடைய வேலை, இந்த இண்டஸ்ட்ரியிலிருந்து இவ்வளவு கழிவுகள் வெளியேறுகின்றன, இது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தவில்லை, சூழலுக்கு எந்த விதமான பிரச்சனை உண்டாக்கவில்லை என்கின்ற ஆய்வறிக்கையை அவர்கள் வெளியிட வேண்டும். பொல்யூஷன் கண்ட்ரோல் கூட வெளியிட வேண்டும், மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மென்ட் வெளியிட வேண்டும். நீங்க அவங்ககிட்ட கேள்வி கேட்காம சாமானிய மக்கள் எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு பாரு, எங்களுக்கு தலைவலி இருக்கிறதாங்க தெரியும், எங்களுக்கு காய்ச்சல் வரதாங்க தெரியும், எங்களுக்கு கேன்சர் தான் தெரியும், ஏன் வந்து எங்களுக்கு தெரியாது. நீங்க அரசாங்கம் நீங்க தானே இருக்கீங்க, வெல்ஃபேர் நீங்க சொல்லணும். ஆனா கேள்விகள் எங்க மேல கேட்டு எங்களை குற்றவாளி ஆக்கிட்டு உனக்கு என்ன தெரியாது, உனக்கு அறிவியல் தெரியாது, உனக்கு மூளை இல்ல, இதான் வளர்ச்சி, இதுதான் ஏத்துக்கணும் அப்படிங்கிற திணிக்கிறீங்க. பாத்தீங்களா, இது ஜனநாயக. இந்த இடத்துல சுந்தரவல்லி உங்ககிட்ட இந்த கேள்வி முன்னாடி வருவேன். எண்ணெய் துறப்பணும் இல்லாட்டி எண்ணெய் வந்து தோண்டி எடுத்துன்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தாதான் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சீர்கேடு சொன்ன மாதிரியான பசுமை குடிநீர் வாயுக்கள் வெளியேறி பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் இப்போ இந்த புதிய நகரியத்துக்கான ஒரு வார்த்தையில் அரசாங்கம் என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, இட் டஸ் நாட் ஹாவ் எனிதிங் டு டூ வித் ஆயில் ஆர் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் as a region will be confined only with petroleum refinery. வெறுமனே சுத்திகரிப்பு மட்டும்தான் செய்ய போகிறோம். இதுல அச்சப்படுவதற்கோ சுற்றுச்சூழலுக்கோ பெரிய அளவில் தீங்கு என்றது அவருடைய வார்த்தையில் தெளிவாக. சுத்திகரிப்புனா என்ன? பெட்ரோலை சுத்திகரிப்புனா என்ன? ஒரு கச்சா எண்ணெயில இருந்து உங்களுக்கு வந்து பல்வேறு விதமான ஒவ்வொன்னா சுத்திகரிச்சு ஒரு கழிவுக்கு வந்து நிப்போம். அந்த சுத்திகரிக்கப்படுகிற எல்லாமே ஒவ்வொன்றும் கழிவாக வரும் அல்லது மாற்று பொருளாக மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு தாராகவோ அதுக்கு முன்னாடி இருக்கிற பல பொருளாகவோ மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும். ஒவ்வொரு பொருளும் மாறுகிற போதும் கழிவுகள் வெளியேற்றப்படும். அந்த கழிவுகள் எல்லாம் எங்க போகுது? அதை சுத்திகரிக்கிறதுக்கு என்ன திட்டமிடல் உங்க கையில இருக்கு? ஏற்கனவே நாசமாயிருச்சு நம்ம நிலங்கள் ஃபுல்லா. அப்படி இருக்கும்போது அது சம்பந்தமான திட்டமிடல் என்ன? அது சட்டமா அது தொடர்பான சட்டதிட்டங்கள் என்ன அரசாங்கத்தினுடைய கையில இருக்கிறது என்ற அடிப்படையில் சில கேள்விகள் வைக்கணும். தோழர் சொல்லும்போது சொன்னாரு, சார் சொல்லும்போது சொன்னாரு, காஞ்சிபுரம் பகுதியில் பார்க்கல, அந்த பகுதி அப்புறம் பார்த்தீங்களா எவ்வளவு இண்டஸ்ட்ரியல் வளர்ந்துருக்கு. இந்த பகுதி தான் தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் என்று தஞ்சைக்கு முன்னாடி சொல்லப்பட்ட பகுதி. காஞ்சியில நூற்றுக்கணக்கான நெல் வகைகள் இருந்ததாக இலக்கியங்கள் சொல்லுது. அப்போ நூற்றுக்கணக்கான நெல் வகைகளையும் நெற்களஞ்சிய வகை இந்த காஞ்சி இன்றைக்கு கஞ்சிக்கு கையேந்துகிற நிலைமைக்கு எப்படி போச்சு? அந்த நிலைமைக்கு தஞ்சாவூரை கொண்டு வர போறோம். நீங்க இந்தியாவை பொறுத்தவரை நம்ம மேல நின்னுட்டு பாக்குறோம். அடிப்படையில நீங்க போய் ஃபீல்ட் ஒர்க் பண்ணுங்க, கீழே இறங்குங்க. பாதி பேர் வருமானம் இருக்கான். வெறும் என்ஜினியர் கூட 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு தெருவில் அலைய வேண்டிய தேவை இருக்கு. இன்னைக்கு அதுதான் நிலைமை. ஆனா இன்னொரு விஷயம் கூட நான் சேர்த்து சொல்ல வேண்டும். 60% விவசாய தொழில பெண்கள் ஈடுபடுறாங்க. அப்ப பெண்களுடைய மொத்த வேலை வாய்ப்பு பறிக்கப்படுகிறது. சார் சொன்னாங்க அந்தந்த பகுதியில் இண்டஸ்ட்ரியில மற்ற வேலை வாய்ப்பு கிடைச்சி எல்லாரும் வெளியேறாங்க. இல்லை, ஏங்க சிட்டிகள்ல நவீன சேரிகள் உருவாக்குது? ஏன் சிட்டிகளுக்கு பக்கத்துல ஓரமா வந்து தார்பாயை கட்டிக்கிட்டு சாதாரண குடும்பங்கள் எப்படி வந்து சேர்றாங்க? நகரத்துல பிழைக்க வந்துடுறாங்க. இவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கல, இவங்களுக்கான வருமானத்திற்கான வாழ்க்கை அமைக்க முடியல. எனவே அங்கங்க தங்கி நகரத்துல சின்ன சின்ன நவீன சேரிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கோ அல்லது தமிழ்நாட்டுக்கோ ஒரு புதிய தொழில் ஒன்று அறிமுகமாகுதுன்றப்போ அந்த தொழிலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நமக்கு தெரியாதுன்றப்போ ஒரு அச்சம் ஏற்படுவதில் ஒரு நியாயம் இருக்கு. இதே போன்ற பெட்ரோ கெமிக்கல்கள் கிட்டத்தட்ட 30 வருஷமா 40 வருஷமா தமிழ்நாட்டில் இயங்கிட்டு தான் இருக்கு. அப்போ இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இது, இதனால் கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் இது, இது இந்த தமிழ்நாட்டு பொருளாதாரத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய வலு இவ்வளோ மாதிரியான ஒரு புரிதல்
குறைந்தபட்சம் அந்த மக்கள்கிட்ட அளவில் இருக்கு. அப்படின்றப்ப இதுக்காக இவ்வளவு பெரிய அஞ்ச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு புரியல. மக்கள் தெளிவா இருக்காங்க. அந்த நீங்க ஓஎன்ஜிசி நடந்த பகுதியில் குழாய் பதிக்கப்பட்ட பகுதியில் குடிநீர் மாசுபட்டு போச்சு. அந்த பகுதியில் வந்து விவசாய நிலங்கள் மாசுபட்டிருக்கு. அதெல்லாம் சான்றோடு அவங்க எடுத்து டிவி முன்னாடி வைக்கிறாங்க. இங்க இருக்கிற அத்தனை ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் அதை மக்கள் சார்பா நின்று அரசாங்கத்திட்ட காட்டுறாங்க. அந்த எல்லாம் பொல்யூட் ஆகி போயிருக்கு. அந்த பக்கத்தில் விவசாயம் குறைஞ்சிருக்கு. இன்னொன்று நீங்க பார்த்தீங்கன்னா மண்ணுடைய கார்பனுடைய அளவு 0.80% இருந்து 1.30% வரை இருக்கணும் கார்பனுடைய அளவு. இன்றைக்கு பாதிக்குமா குறைஞ்சு போச்சு. இன்னொன்னு இயற்கை வேளாண்மையில தமிழகத்தினுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? -12.10. அப்போ நாம என்ன கேட்கிறோம்னா, ஏற்கனவே இயற்கை வளம் குன்றி போயிருக்கிற தமிழ்நாட்டில் ஏற்கனவே நீராதாரம் இல்லாம எல்லா ஏரிகளும் குளங்களும் ஆறுகளும் செத்து போய் கிடக்குறாங்க. எனவே விவசாயம் ஏற்கனவே பல காரணிகளால பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அரசு யோசிக்காம புதிய புதிய காரணங்களையும் புதிய புதிய இண்டஸ்ட்ரியும் ஏன் அந்த பகுதியிலே கொண்டு வந்து அவர்களை கலக்கத்திற்கும் அவர்களுடைய பிழைப்புல மண்ணள்ளி போடணும் அப்படின்ற அடிப்படை கேள்வி கேட்கிறோம். நீங்க இன்னொன்னு கேட்டீங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல மிக தெளிவாக இருக்கிறாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எந்த இடத்துலையும் சாய தொழிற்சாலையோ அல்லது துணிகளுக்கு நீங்க துணி டையிங் தொழிற்சாலையோ இருக்கிறது இல்ல. அவங்க புறம் வளர்ந்து வருகிற நம்மள போன்ற நாடுகள்ல தான் அப்புறம் செஞ்சு பொருளா துணியா எடுத்துட்டு போய் அவங்க சுத்தமா வச்சுக்கிறாங்க. அப்ப நம்மள மாதிரி வளருகிற நாடுகள் எல்லாம் எல்லாவற்றையும் இழந்து அடிப்படை வாழ்வாதாரத்தை இழந்து அடிப்படையில் இயற்கை வளத்தை இழந்து என்னுடைய இளைய தலைமுறைக்கு என்னுடைய சந்ததிக்கு இந்த சுடுகாடு மாதிரியான ஒரு இந்தியாவை கொடுத்துட்டு போறோம் என்ற வருத்தத்துல நாங்க பேசுறோம். இண்டஸ்ட்ரிக்கு நாங்க எதிராக பேசல. இண்டஸ்ட்ரியை உருவாக்குங்க, சுற்றுச்சூழல்ல என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கீப் அப் பண்ணுங்க. ஏங்க இந்த வழித்தடத்துல அமைக்க போறாங்க இல்லையா, ஓஎன்ஜிசி கிட்ட சுற்றுச்சூழல் அமைச்சகமும் சுற்றுச்சூழல் சம்பந்தமான தீர்ப்பாயமும் என்ன சொல்லி இருக்காங்க தெரியுங்களா? நீங்க போய் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்துங்கன்னு. கடலூர்ல ஒரு கூட்டம் கூட நடத்தல இந்த அமைப்பு. இந்த இஷ்யூக்கு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற இஷ்யூக்கு ஒரு கருத்து கேட்பு கூட்டம் கூட 2012 இது வந்து பேசப்பட்டிருக்கு. 13ல வந்து இது கையெழுத்துக்கு தான் வந்துருச்சு. இது சம்பந்தமான பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. இது சம்பந்தமான பேச்ச ஆரம்பிக்கிற போது இங்க எல்லாம் போய் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த பகுதியெல்லாம் கருத்து கேட்பு, அரியலூர் இந்த பகுதியெல்லாம் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடந்துன்னு சொல்லும்போது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா நடத்திட்டு கடலூர் மாவட்டம் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு ஒரு கருத்து கூட்டமும் நடத்தாம இந்த அறிக்கையும் இந்த இங்க போய் சப்மிட் பண்ணாம இவங்க வெளிய கடலூர்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த புவனகிரின்ற பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா தானே புயலப்போ அந்த இடத்துல மண் வந்துட்டு முற்றிலுமா சீரழிஞ்சு போயிட்டு அந்த இடத்துல பெரிய அளவுக்கான முந்திரிய வேற விதமான மரங்களும் பெரிய அளவுக்கு இல்லைன்றப்போ அந்த இடத்துல வேற ஏதாவது மாற்று தொழிற்சாலைக்கான ஒரு இருந்தா கூட நல்லா இருக்குமே என்ற ஒரு எண்ணம் அங்க இருக்கிற விவசாயிட்டே இருக்கு. இல்ல அதுதான் இங்க விவசாயி இங்க வந்து எனக்கு மாற்று தொழில் வேணும்னு கேட்கறாங்கன்னா அவங்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்துக்கான ஒரு நீட அரசாங்கத்திட்ட வைக்கிறாங்க. அரசு என்ன பண்ணலாம்னா, ஒன்று புதிய திட்டமிடல்ல அந்த பகுதி இருக்கிற நிலத்தை சீரமைத்து அந்த மக்களுக்கு கொடுக்கலாம் மானியத்துல. இல்லை என்றால் அந்த பகுதியில் இருக்கிற என்ன வேறு தொழில் கொண்டு வரலாம், அங்க வேற என்ன வகையான தொழில்களை கொண்டு வரலாம். ஆனால் அடிப்படையில் நீங்க தோண்டி எடுத்து இயற்கையை சேதப்படுத்துகிற மண்வளத்தை சேதப்படுத்துகிற அல்லது மண்ணை மலடு செய்யக்கூடிய மீண்டும் மீண்டும் இப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியா ஏன் தமிழகத்துல திட்டமிட்டு கொண்டு வரீங்க நாங்க கேக்குறோம். இது மாதிரி இந்தியா முழுசு இருக்குல. இல்ல இந்தியா முழுசு 50 இடங்கள்ல இது நடக்குது. இது பாத்தீங்கன்னா நீங்க குஜராத் மாநிலத்திலயும் மகாராஷ்டிராலயும் ஒடிஷாவிலயும் தப்போ தமிழ்நாடு மொத்தம் 4 மாநிலங்கள் நடைமுறைப்படுத்துறாங்க. அதுதாங்க இந்தியா முழுவதும் 50 இடங்கள்ல இது வந்து நடக்க போகுது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதை நாங்க பார்த்துட்டு தான் வரோம். என்ன இவ்வளவு சண்டை போடுறவங்க அதை பார்க்காம வந்து உட்கார்ந்துருப்போமா? நாம அடிப்படையில வைக்கிற கேள்வி, அங்கு வாய்ப்பு இருக்கிறது, அங்க சுற்றுச்சூழலை பாதிக்கல அல்லது அங்க இருக்கிற விவசாய நிலத்துக்கு பாதிப்பு இல்லை, இல்ல அந்த மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், நீங்க அங்க தாராளமா தோணுங்க, நாங்க ஒன்றும் சொல்லல. ஆனால் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அச்சத்தில் இருக்கிற ஏற்கனவே வாழ்வாதாரத்தை தொலைச்சிட்டு இருக்கிற தோழர் ஒரு அடிப்படையில் ஒரு விஷயம் சொன்னாரு. நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? எங்க நிலத்தை நாங்க முந்திரி தோப்பு வச்சிருந்த நிலத்தை வாங்கிட்டு அடிமாட்டு ரேட்டுக்கு நீங்க வாங்குவீங்க, கேட்டா 4 மடங்கு கொடுப்போம், நாங்க சட்டம் எழுதி வச்சிருவீங்க. ஆனா எங்க கிட்ட வாங்கும்போது நாங்க கொடுத்த பணத்தை கொடுக்கறதுக்கே ஒரு தலைமுறை காத்திருக்க வேண்டியது இருக்கும். இன்னும் என்ன நடந்தது? பழுப்பு நிலக்கரி தோண்டின இடத்துல அந்த அடுத்த தலைமுறைக்கு பணம் கொடுக்கறதுக்கே அரசாங்கம் எத்தனை இழுத்தடிச்சாங்கன்றதை நாங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். எனவே எங்க நிலத்தை பூரா வித்துட்டு ஆண்டிகளாக திருவோட தூக்கிக்கிட்டு நாங்க ஒரு சொல்ற மாதிரி இவங்க கூட்ட பெருக்க கழுவுறதுக்கான ஒரு சாதாரண தொழிலாளர்களா சேர்ந்து, அது ஒப்பந்த தொழிலாளர், ஏன்னா இப்ப எல்லாருமே ஒப்பந்த தொழிலாளர்கள் தான், நிரந்தர தொழிலாளர்கள் கிடையாது. ஒப்பந்த தொழிலாளர்களா வச்சு எங்க வாழ்வாதாரத்தை சுரண்டி சாப்பிடுறதுக்கு அரசாங்கம் எதுக்குங்க எங்களுக்கு? இந்த இடத்துல மீண்டும் மீண்டும் 2 தரப்புல இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கான இந்த ஆலையை உண்டு பண்ண நினைக்கிற மத்திய மாநில அரசுகளோ இல்லாட்டி தனியார் நிறுவனங்களோ இது குறித்து ஒரு விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்திட்டாங்கன்னா இது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் தான்ற ஒரு பங்களிப்பா மக்களே கொடுப்பாங்க இல்லையா? இங்கே பாருங்க, இவங்க பேசுறது எல்லாமே வந்து கரெக்டு, இதில் வந்து எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனால் இது எல்லாத்துலேயுமே எடுத்து பார்த்தா இதில் ஒரே ஒரு இஷ்யூன்னு எடுத்துக்கிட்டா ரெகுலேட்டரி இஷ்யூஸ் 1 அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லா. நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி போடுறீங்கன்னு சொன்னால் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், ரீப்ராசஸிங் இருக்கணும் உங்களுக்கு. அது இல்லை. அது இருந்துச்சுன்னா இது எல்லாமே ப்ராப்ளம் இருக்காது.
ப்ராபப்ளி இது இருந்தால் இதெல்லாம் இருக்கணுன்ற ஒரு அந்த பேசிக் ரூல் எடுத்துகிட்டு வந்துட்டாவே போகிறோம். அண்ட் இப்போ வந்து கவர்மெண்ட்டை விடுங்க, சுப்ரீம் கோர்ட்டே அதை வந்து ரொம்ப சீரியஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஒரு ரீசன்னால் தான் உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து சாயப்பட்டறை எல்லாம் மூடி இருக்காங்க. லெட் இட் பி இன் திருப்பூர் ஆர் ஈரோடு ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே. ஸோ அது மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் இருந்தாவே வந்து க்ளீனாக இருக்கும். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டுனாவே போகிறோம். தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு உகந்த தொழில்கள் அவங்களே குறிப்பிட்டது போல இந்த இடத்துல அதிகப்படியான உற்பத்தி இருக்குன்னா அது குளிர்பதன கிடங்குன்ற மாதிரியான ஒரு விஷயங்களை கொண்டு வரலாம். இல்லாட்டி ஒரு 1000 கிலோமீட்டர் கொண்டு இருக்கிற ஒரு கடற்கரை கொண்ட ஒரு மாநிலத்துல மீன்பிடி தொழிலை இன்னும் நவீனப்படுத்தி அதற்கான ஏற்றுமதி அதிகரிக்கலாம். அது மாநிலம் சார்ந்த மண் சார்ந்த ஒரு பொருளாதாரத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்காம எங்களுக்கு இந்த திட்டம் இருக்கே, நாங்க இந்த திட்டத்தில் செயல்படுத்துவோம்னு சொல்றது ஒரு பெரிய இருக்குன்றது வேற விஷயம். இன்னைக்கு இந்தியா வந்து ஆயிலை இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் மேஜர் இம்போர்ட் இந்தியாவுக்கு வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிலா தான் இருக்கு. கோல்டு அண்ட் ஆயில். கோல்டை விட்டு பாருங்க, கோல்டு இல்லாட்டினாலும் இந்தியா வாழ முடியும், ஆயில் இல்லாட்டினா வாழ முடியாது, கஷ்டம். அடுத்த 30 வருஷம் இப்போ சார் வந்து சொல்லிட்டு இருந்தாரு இது வந்து எக்ஸிட் பண்ணிட்டு இருக்க ஏரியான்ற. எஸ், எக்ஸிட் பண்ணிட்டு இருக்கோம், பட் இட் வில் டேக் அனதர் ஃபியூ இயர்ஸ். ஒன். ரெண்டாவது வந்து பெட்ரோ கெமிக்கல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்ரோலியம் வந்து வெறும் வண்டி மட்டும் ஓடல, மற்ற எல்லா கெமிக்கல் ப்ராடக்ட்ஸும் அங்கேருந்து தான் வருது உங்களுக்கு. ஸோ அது இருந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ இவ்வளோ ஏரியாவில் வந்து ஒரு 50,000 ஏக்கர் போகிறதுல வந்து ஒன்றும் பெருசாக வந்து முழுகிடாது. அண்ட் இன்ஃபேக்ட் இட் இஸ் ஒன்லி பப்ளிக் டு லேண்ட் டு அந்த ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் அந்த லேண்ட், அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குதோ அதோட ஜாஸ்தி இதில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அண்ட் அதில் எவ்வளோ பொருளாதாரம் இருக்கோ அதோட ஜாஸ்தி இங்கே வரும் உங்களுக்கு. இந்த இடத்துல நாம் வந்துட்டு ஒரு புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அவருடைய கருத்தை, இது தொடர்பான ஒரு கருத்தை நாம் இப்போது பார்ப்போம். இயற்கை வாயுகள், அதாவது பெட்ரோலியம், டீசல் மற்றும் எரிவாயு போன்ற அரிய இயற்கை எரிபொருட்கள் ஒரு மாநிலத்தில் கிடைப்பது மிக மிக அரிது. அந்த வகையில் டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம் பகுதிகளில் ஏற்கனவே ONGC சார்பாக பெட்ரோலிய பொருட்கள் எடுத்துவிட்டு வருகின்றன. இப்பொழுது 57 கிராமங்களை அடையாளம் கண்டு அவைகள் வந்து பெட்ரோலிய பொருட்கள் எடுப்பதற்கு உண்டான உகந்த பகுதிகள் என்று அறிவித்திருக்கிறார். இதை வந்து தமிழக மக்கள் ஒரு வரப்பிரசாதமாக கருத வேண்டும். நமது மண்ணில் நம்முடைய பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் இப்பொழுது நம்முடைய மாநிலத்திலேயே எரிபொருள் கிடைப்பது என்பதை பெருமையாக கருதி அதை நம்முடைய தமிழக மக்களுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவதற்கு வந்து நாம் பூரண ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தமிழகத்தில் எந்த வளர்ச்சி திட்டங்கள் வந்தாலும், தமிழக மக்கள் தமிழ்நாட்டினுடைய எந்த வளர்ச்சி திட்டம் வந்தாலும் அதை தமிழ் என்ற வார்த்தையை முன்னாலே சேர்த்து கொண்டு, அது ஹைட்ரோ கார்பனா அதுக்கு தமிழ் ஹைட்ரோ கார்பன், அது நியூட்ரினோ திட்டமா தமிழ் நியூட்ரினோ திட்டம், அது நியூக்ளியர் எனர்ஜியா அது தமிழ் நியூக்ளியர் எனர்ஜி என்று எல்லாவற்றிலும், ஜல்லிக்கட்டா அது தமிழ் ஜல்லிக்கட்டு, நீட்டா அது தமிழ் நீட்டு என்று எல்லாவற்றிலும் தமிழை போட்டு போட்டு அது குழப்பம் ஏற்படுத்தி ஒட்டுமொத்தமாக தமிழகத்துக்கு பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துகிறார்கள். வெற்றி, இந்த கேள்வி உங்கள்கிட்ட தான். தேவைக்கும் உற்பத்திக்குமான இடைவெளி என்றது தான் ஒரு பொருளாதார அளவுகள் ஒரு வார்த்தை. அதைத்தான் அவர் மீண்டும் மீண்டும் அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறார். இப்போ தமிழ்நாட்டுடைய மின்சார தேவையோ எரிபொருள் தேவையோ அதோடைய அளவு எங்கே இருக்கிறது, அதுக்கான உற்பத்தி நிலையங்கள் எவ்வளோ இருக்கிறது, எவ்வளோ உற்பத்தி செய்யப்படுகிறது, மக்களுக்கு எப்படி பகிர்ந்தளிப்பது, இந்த பிரச்சனைகளும் இதில் அடங்கியிருக்கு இல்லையா? ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. நமக்கு உணவு உற்பத்தி எந்த அளவுக்கு முக்கியம். ஆனால் நீங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குதா அப்படிங்கிறதான் கேள்வி. அதான் மாற்று இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஒரே பூமி தான் நமக்கு இருக்குது. இந்த காற்று, நீர், நிலம் இப்படி இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். இது இப்போ இருக்க சூழ்நிலையில் ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கை தப்பித்து படித்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் அதை மோசமாக்கிட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் பெட்ரோல் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணால் ஆயில் எடுத்துக்கலாம், ஆனால் அந்த பூமி வந்து மனிதன் வாழ முடியாத ஒரு இடமாக விட்டு போயிட்டீங்கன்னா யார் இருக்க போகிறாங்க? ஆட்சியாளர்களுக்கோ அரசாங்கத்துக்கோ தெரியாது நீங்கள் நினைக்கிறீங்களா?
நீங்க அவங்க அப்படி நினைக்கிறீங்களா நீங்க? மக்களுடைய அனைத்து பொறுப்புகள் அனைத்து நலத்திட்டங்களும் இந்த அரசாங்கத்தால் தான் செயல்படுத்தப்படும் போது அவங்களுடைய இதெல்லாம் கருத்தில் கொள்ள மாட்டாங்களான்னு கேட்கறேன். இல்ல அப்படி நான் கருத்தில் கொண்டு நடக்கிறதாக உண்மையிலே நீங்க நம்புறீங்களான்னு நான் கேட்கறேன். இங்க பாருங்க, எந்த பிரச்சனை எந்த டெவலப்மெண்ட் நடந்தாலும் ஒரு 100 பேருக்கு நன்மை நடக்குதுன்னு சொன்னா 2 பேருக்கு பாதிப்பு இருக்க தான் செய்யும். நீங்க விவசாயத்திலே எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்ல 98+2 அவருக்கு கேட்டதெல்லாம் சொல்லிடுறேன். 98+2 புரியுது. அதாவது என்னன்னா நிச்சயமா சைடு எஃபெக்ட் இருக்கும், எந்த ஒரு எதிர்வினை இருக்கும் அப்படின்னு நியூட்டன் லாலாம் தெரியுங்க, அதெல்லாம் தெரியாம பேசல. ஆனா அடிப்படையில் என்ன சொன்னா நான் சொல்லக்கூடிய அந்த மெக்கானிசம் ஒரு பிரச்சனை நீங்க புரிஞ்சுட்டீங்களான்னு தெரியல. காலநிலை கிளைமேட் சேஞ்சுங்கிறது எல்லாம் ரொம்ப சாதாரணமா பாருங்க. நம்ம மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் அதிகப்படியான வெப்பமும் அதிகப்படியான மழையும் நாம நேரடியாக அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். வளர்ந்த நாடுகள் நம்மள எவ்வளவு இந்த இதுக்கான செலவை கூட வளர்ந்த நாடுகள் ஒத்துக்கல, நம்மளெல்லாம் தள்ளி விட்டு வேடிக்கை. அமெரிக்கா வந்து வெளியேறிச்சு. இப்ப பிரச்சனை என்னன்னா அடுத்த 25 ஆண்டுகள்ல இன்னைக்கு இருக்க நிலைமையில இந்த பூமி இருக்காது, இன்னைக்கு இருக்க நிலைமையில சென்னை இருக்காது. சீ லெவல் ரைசிங்ல வந்துட்டு உங்களுக்கு சென்னையோட கடற்கரையோட 1 மில்லிமீட்டர் அளவுக்கு உயரப் போகின்றதுக்கு அடுத்த 25 ஆண்டுகளுக்குள்ளாக அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் அளவிலான கோஸ்டல் ஜோன் ஏரியாவை நம்ம இழக்க போகிறோம். அந்த கோஸ்டல் ஜோன் ஏரியாவில தான் நகரங்களே இழக்க போறோம். அங்கதான் உங்களுக்கு கூடங்குளம் இருக்கு, கல்பாங்க இருக்கு, அங்க மூழ்க போடுகிற இடத்துல பிரச்சனை வந்துட்டு அவ எளிதில் தீர்ந்துரும். அப்ப என்னன்னா அப்ப இதெல்லாம் முன்ன ஒரு ஆன்டிசிபேட் பண்ண ஒரு அரசாங்கம் என்ன செய்திருக்குன்னா 25 ஆண்டுகளில் என்னென்ன பிரச்சனை உருவாகும் அந்த தொலைநோக்கு பார்வையோடு தொழில்நுட்பங்களை வளர்த்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நீங்க சைடு எஃபெக்ட் சொல்றீங்களா, மிகப்பெரிய ஒரு சைடு எஃபெக்ட் நீங்க உண்டாக்க போறீங்கிற ஏன் சொன்னாரு 2 பேர் சாவாங்க 4 பேர் சாவாங்கிறது ஒட்டுமொத்த நாடே மூழ்க போகுதுங்கிறதான் பிரச்சனை. அப்ப அதுக்கேற்ற மாதிரி மாற்று எரிசக்தியை ஏன் கொண்டு வர மாட்டேங்கிற, ஏன் ரினியூவல் நீங்க ஒரு அடிப்படையில் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஏன் இயற்கை வளத்துல இந்த அளவுக்கு முதலீடு செய்யறோம்? ஏன்னா அதுக்கான ஒரு மோனோபோலி ரைட் கிடைக்குது. அடிப்படையான பட்சம் இயற்கை வளங்கள் கம்மியா இருக்குது, அதுல மோனோபோலி ரைட் கிடைக்கின்ற போது கார்பரேட் ரொம்ப ரினியூவல் எனர்ஜிஸ்ல நாம ஏன் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா அந்த டெக்னாலஜி பரவலாகும், யாருக்கு வேணா கிடைக்கும். அப்படி பறந்து இருக்கக்கூடிய ஒரு சோசியலிஸ்டிக் மென்டாலிட்டி நம்மகிட்ட இல்ல. மோனோபோலி ரைட் ஓரியன்டான கார்பரேட் நோக்கி போகக்கூடிய பிரச்சனையோட அடிப்படையான விளைவுதான் இதெல்லாம். இந்த இடத்துல அவர் சொல்லும்போது இந்த நெடுவாசல் கதிராமங்கலம் இப்படி எல்லா பிரச்சனையுமே அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தாண்டி அந்த இடத்துல ஒரு தமிழ் தேசியம் இல்லாட்டி தமிழ் உணர்வுன்ற ஒரு எல்லையில வந்துட்டு திசை திருப்புறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் பதிவு பண்றாரு. இல்ல அவர் அப்படி சொன்னாதான் கரெக்டா இருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா அவர் எங்க இருக்கிற இடம் அப்படிதான். ஏன்னா அவர் யாரோட இருக்கிறாரு, யாரோட கூட்டணியில இருக்கிறாரு, அவர் இப்படி பேசினாதான் அவர் சரியா இருக்கிறாருன்னு அவர் சேர்ந்த கூட்டணிக்கு பெருமை சேர்க்கிறாருன்னு அர்த்தம். அவர் சொந்த சமூகமே போராடி பெற்ற உரிமையான இடஒதுக்கீட்டையே வேண்டாம், இது சாதியை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறது என்று சொல்லி வெளியே வந்தவர் தங்களை உயர் சாதியாக அவரை அறிவித்துக் கொண்டவர். நம்ம அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்க எப்படியாவது நல்லா இருந்தா சரிதான். ஆனா அதனுடைய வெளிப்பாடாக இவர் இந்த கருத்துக்களை எல்லாம் எப்படி அச்சு பேசாமல் இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசினுடைய அந்த கட்சியினுடைய அப்படியே டோன்ல அந்த குரல்ல சொல்லிட்டு இருக்கிறார். தமிழ் எல்லாத்துக்கும் தமிழ்னு பேசுறீங்க, எல்லாத்துக்கும் பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய அரசியல், அது தனியாக நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் அதை விட ஒரு விஷயத்தை கூடுதலாக நம்ம பார்க்கும்போது அந்த மக்களினுடைய குரல், ஒரு அரசு அந்த சொந்த மண்ணினுடைய மக்களினுடைய குரலை முதல்ல பரிசீலனை பண்ணணும். அது குறித்து கொஞ்சம் காதுல வாங்கணும், அது குறித்து கொஞ்சம் கேளுங்க. அங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேளுங்க, குறைஞ்சபட்ச கருத்து கேளுங்க. அங்க இருக்க இன்னொரு தோழர் சொன்ன மாதிரி நீங்க இந்த பூமியை பூரா அழிச்சிட்டு என்னுடைய இளைய தலைமுறை பூரா கண்ணுக்கு முன்னாடி நாங்க பழி கொடுத்துட்டு நிக்க போறது இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்க்கும். ஏன்னா இவங்க எல்லாம் பெரிய இடத்துல இருக்கிறவங்க. 7 லட்சத்துக்கு கோட்டு போடும் போது இல்ல 7 லட்சத்துக்கு கோட்டு போட்டு போய் நிலாவில கூட குடியிருப்பாங்க. நாங்க தான் உள்ளூர்ல கடந்து சாகுறவங்க. நீங்க பாருங்க, ஒவ்வொரு பேரழிவிலும் செத்தவங்க யாரு சொல்லுங்க? ஒவ்வொரு பேரழிவிலும் பெரும்பாலும் செத்தவங்க பெண்களும் குழந்தைகளும். அந்த பேரழிவு நடக்கிற இடங்கள் எல்லாம் சாமானிய அதிகமா செத்தாங்கன்னு நம்ம படிக்கிறோம் அந்த பேரழிவினுடைய இது படிக்கிற போது. அப்ப சாமானிய இது மாதிரியான கிராமங்கள் அழிவுபடும் போது பெரிய பெரிய ஆளுங்களாம் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கவங்களாம் அங்க அழிய மாட்டாங்க. விவசாய கூலிகளும் விவசாய தொழிலாளர்களும் சாமான தொழிலாளர் தான் அழிவாங்க. இன்னொன்று, இந்தியா போன்ற வளர்ந்து வருகிற நாடுகள்ல வேலை வாய்ப்பு என்பது இன்றைக்கு அரசினுடைய கையில் இல்லை, கார்பரேட்டின் கைக்கு போயிருச்சு, இல்ல பெருநிறுவனங்களினுடைய கையில போயிருச்சு. இந்த பெருநிறுவனங்கள் இவர்களை ஒரு வெறும் கூலிகளாக வைத்துக்கொண்டு, நீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கானும் இதையும் மூடிட்டு போயிட்டே இருந்தாங்க. 12ஆப்ல வெளியே வேலைக்கு சேர்ந்த பையன் அப்புறம் 35 வயசுல ரோட்ல நின்றுட்டு இருந்தாங்க. அரசு கை கழுவி விட்டு வேடிக்கை பார்த்தது. இன்றைக்கு அரசு சட்டத்திட்டங்களை மாத்திட்டாங்க. ஒரு தொழிலாளி ஒரு கம்பெனியை விட்டு வெளியேறினா 300 பேரை வெளியேற்றணும்னா அரசு கிட்ட கேட்காம 100 பேரை கூட வெளியேற்ற முடியாது, சமூக நலத்துறை கேட்காம வெளியேற்ற முடியாது. இன்னைக்கு 300 பேரை கேட்காம வெளியேற்றலாம், சட்டத்தை மாத்தியாச்சு. அப்ப பணி பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில வெறும் கூலிகளாக எங்களுடைய நிலம் வைத்திருக்கிற உழைக்கிற மக்களை கொண்டு போய் நிறுத்துவதற்கான ஏற்பாட்டை அரசு தெளிவாக செய்கிறது. இதுக்கு பின்னாடி இன்வெஸ்ட் பண்றதுக்கு பெருமுதலாளிகள் தயாராக இருக்காங்க. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், GST
ஜிஎஸ்டின்னு ஒன்று பேசிட்டே இருக்கோம். நான் அதுக்குள்ள ரொம்ப போகல. அதுல ஒரு முக்கியமான குறிப்பு, இதோட தொடர்புடைய குறிப்பை நான் சொல்றேன். ஜிஎஸ்டியில் எல்லாத்துக்கும் கடலை மிட்டாய் கூட 18% போட்டீங்க, நாப்கினுக்கு 18% போட்டீங்க, நீங்க வந்து தங்கம் வெள்ளி எல்லாத்துக்கும் போட்டீங்க, பீஸாவுக்கு விலையை குறைச்சிங்க, இட்லி தோசை சாப்பிட்ற ஹோட்டலுக்கு ஃபுல்லா 5% புதிய வரியை நீங்க போட்டிருக்கிறீங்க. நான் இதுக்குள்ள போறேன். ஒரே ஒரு விஷயம் தாங்க, நிலக்கரி அப்படின்றத நம்ம பார்க்காம விட்டோம். நம்ம எந்த டிபேட்லயும் நிலக்கரியை பத்தி பேசல. நிலக்கரிக்கு வெறும் 5% தான் அவங்க போடுறாங்க. காரணம் மின்சார உற்பத்திக்கு தேவைப்படுகிறது என்று நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. ஆனா அது இல்ல காரணம். ஏன்னா நிலக்கரி சுரங்கம் யார் வச்சிருக்காங்க இந்தியால சொல்லுங்க? நிலக்கரி சுரங்கம் இல்ல, ஒரே ஒரு கேள்வி. நிலக்கரியால உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தை பயன்படுத்துவது சாதாரண அடிப்படையில நான் ஒரு விவசாயிக்கு மும்முனை மின்சாரம் வேணும்ன்றப்போ நான் பேசி முடிச்சுக்கிறேன். நீங்க அதுக்கப்புறம் இந்த கோவத்தெல்லாம் அப்படியே காட்டுங்க, நான் திரும்ப அதுக்கும் பதில் சொல்லிடுறேன். தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு இருக்கிற நிலக்கரி சுரங்கங்கள் எல்லாம் இங்க இருக்கிற பெருமுதலாளிகள், குறிப்பாக அதானி போன்ற, இவங்க போன்ற, ரிலையன்ஸ் போன்ற பெருமுதலாளிகளுடைய கையில தான் நிலக்கரி இருக்கு. அவங்க எடுத்துட்டு வந்து மிக குறைஞ்ச விலைக்கெல்லாம் கொடுக்க போறது கிடையாது. ஆனா வெறும் 5% நான் முடிச்சுக்கிறேன். ரிலையன்ஸ்க்கும் வந்து கோலுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒண்ணு அதானி வந்து இல்ல நான் முடிச்சுக்கிறேன். ஆஸ்திரேலியால இருக்கிற அந்த நிறுவனத்தை பிரதமர் மோடி அவர்களுடைய உதவியோடு அதானி நிறுவனம் 1300 கோடி ரூபாய்க்கு வாங்குறதுக்கான கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆர்டர் கேன்சல் பண்ணியாச்சாங்க. இங்க யார் நிலக்கரி நிறுவனம் வச்சு நடத்துறது? கோல் இந்தியா தான் வந்து 80% ஆஃப் தி கோல். அதுதான் இல்ல நிலக்கரிக்கான பெரும் சுரங்கங்கள் எல்லாம் முதலாளிகள் கையில் இருக்கு. ஏங்க மாவோயிஸ்டுகள் போராடினாங்கன்னு ஒரு பெரிய விஷயத்தை நம்ம பாக்குறோம். அதுக்கு காரணம் வேற. ஏங்க இருங்க, சோசியலாக கீழே இறங்கி பார்க்கணும் சார். நீங்க மாவோயிஸ்டுகள் சும்மா வேலை இல்லாம ஆளுக்கு ஒரு துப்பாக்கி தூக்கி நிக்கல. அங்க இருக்கிற கோல் எடுக்கிற நிறுவனங்கள்ல எப்படி பெருமுதலாளிகள் கையில வைத்திருக்கிறார்களோ தெரியாது. நான் நார்த் இந்தியா ஃபுல்லா இல்ல, நீங்க டிராவல் பண்ணுங்க. நீங்க ஒரு முதலாளியா, ஒரு பொருளாதார நிபுணரா நீங்க டிராவல் பண்றதுக்கும் ஒரு தொழிலாளியா சாமானியனுக்காக போராடுறதுக்கான ஒரு வித்தியாசம் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏலத்தை பொதுவாக விடுத்து நிலக்கரி யார் எடுக்கிற அத்தனை தகவலும் புள்ளி விவரத்தோடு இணையதளத்துல இருக்கு, தெளிவா இருக்கு. நான் என்ன கேக்குறேன், நிலக்கரி சுரங்கத்துல ஏலம் விடுவதுல, நிலக்கரி எடுக்கிறதுக்கு புகைகளை ஏல விட்டதுல ஊழல் நடந்திருக்கிறது, இந்த கம்பெனி எல்லாம் வந்து நில்லுங்க அரசாங்கத்துக்கு முன்னாடி, நீதிமன்றத்தின் முன்னாடின்னு பல தனியார் நிறுவனங்களை போட்டிருக்காங்களே, அவங்கள எங்களை மேல வந்து கூச்சாங்களா? சும்மா நம்ம ஏதாவது கேள்விப்பட்டுட்டு பேசக்கூடாது. நான் தெளிவா ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, நீங்க நிலக்கரியை வில்லுங்க, நிலக்கரியை வாங்குங்க. இல்ல அதோட நீங்க தனியார் கையில இல்லன்றீங்க. தனியார் கையில ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல இருக்க தனியார்களை வந்து நிக்க சொல்லி உச்சநீதிமன்றம் ஆர்டர் போட்டிருக்கு. அப்ப கையில இருக்குல அப்படின்ற ஒரு உதாரணம். இருங்க உங்களுக்கு கொடுக்கிற நேரத்துல நீங்க பேசுங்க. கரப்ஷனை பத்தி இப்ப நான் பேசல. கரப்ஷன்ல தனியார் நிறுவனங்கள் நிலக்கரி துறையில ஈடுபட்டு இருக்குன்னா அவங்க கையில நிலக்கரி சுரங்கம் இருக்குன்னு அர்த்தம். இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு. நிலக்கரி சுரங்கங்கள் தனியார் கையில தான் அதிகமா இருக்கு. தனியார் கையில இருக்கறனால தான் அதுக்கு அரசாங்கம் வெறும் 5% போட்டிருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ் மின்சாரம் குறித்த அரசாங்கத்துக்கு எந்தவித கவலையும் அறிவும் இல்லை. இந்தியாவிலேயே முன்னேற்பாடும் பண்ணல. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் காற்றாலை மின்சார உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்குது. ஆனா இந்த மின்சாரத்தை தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கல. அந்த விஷயத்தை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அரசாங்கம் 14 ரூபாய்க்கு போய் வெளியே இருக்கிற மின்சாரத்தை வாங்க தெரிஞ்சாங்க. உதய் மின் திட்டத்துல வாங்க தெரிஞ்ச நம்ம ஆளுங்களுக்கு இங்க லோக்கல்ல இருக்கிற மின்சாரத்தை பயன்படுத்த தெரியல. இதுதான் இந்தியா முழுவதும் லோக்கல்ல இருக்கிற ஆல்டர்னேட்டிவ் மின்சாரத்தை எப்படி உற்பத்தி செய்வது என்ற ஒரு திட்டமிடல் இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கோ அல்லது ஆளுகிறவர்களுக்கோ இல்ல. ஆல்டர்னேட்டிவ்ல என்ன இருக்கு? எரிவாயு சாணத்துல இருந்து கூட எரிவாயு எடுக்கலாம். நீங்க அது மாதிரி நீங்க வந்து கன்செஷன் கொடுங்க, சாமானியர்களுக்கான கன்செஷன் கொடுங்க. நிலத்தை அழிக்காம, ஊரை அழிக்காம, சின்ன சின்ன வகையில என்ன மாதிரியான ஆல்டர்னேட்டிவ்? சூரிய மின்சாரம். நீங்க உதய் மின் திட்டத்துக்கு சூரிய மின்சாரம் போன்ற ஒரு வெப்பமண்டல நாட்டுல 80% நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. குழி தோண்டி இந்தியாவினுடைய பொதுநலத்தை புதைச்சிட்டு தான் நாங்க ஒரு திட்டமிடலை கொண்டு வரோம்னா, மக்கள் நலனுக்கு எதிரான ஒரு விஷயத்தை செய்துவிட்டு மக்களுக்காக செய்கிறோம் என்று சொல்வதில் பச்சை பொய் என்று நாங்கள் இந்த இடத்துல இதுல ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். வேர்ல்ட்ல லார்ஜஸ்ட் சோலார் எனர்ஜி எடுக்கிறது வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு. நீங்கள் வந்து நிலம் கையகப்படுத்தல்ன்றது இன்னொரு விவகாரம். இதோடைய உபரியான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வேளாண்மையில இருந்துட்டு நீக்கிட்டு அவங்களை தொழில்துறையை கொண்டு வரதுன்றது ஒரு பிரச்சனைனா, அதோட கிளை பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா நிலம் கையகப்படுத்துதல், அந்த நிலத்தில் இருக்கிற நில உரிமையாளருக்கான இழப்பீடு என்பது வேறு, அந்த நிலத்தில் கூலி தொழிலாளருக்கான இழப்பீடு என்பது அவர்களும் சேர்த்து தான் அந்த நிலத்தில் இருக்காங்க. இந்த நடைமுறை சிக்கல்களால இந்த திட்டங்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுது நினைக்கிறீங்களா? நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே நீங்கள் வந்து இப்படி எடுத்து பாருங்கள். ஒரு விவசாய நிலம் இருக்குன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், 100 ஏக்கர் இருக்குன்னா 2 ஏக்கருக்கு வந்து நீங்கள் ஏரி கட்டி தான் ஆகணும். ஏரி 2 ஏக்கரில் இருந்தால் தான் மீதி 98 ஏக்கரில் வந்து நீங்கள் விவசாயம் பண்ண முடியும்.
அந்த 2 ஏக்கர் எடுக்கும் போதும் பிரச்சனை வரதான் செய்யும். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் வந்து ஆல்மோஸ்ட் 47 lakh ஏக்கர்ஸ் இருக்குது, ஹெக்டேர்ஸ் இருக்குது லேண்டு. அதில் வந்து 50,000 ஏக்கர் வந்து இண்டஸ்ட்ரிக்கோசரம் போகுது. இப்போ இதை சுற்றி வந்து ஒரு பஃபர் ஜோன் நீங்கள் எடுத்துங்க, மேபி இன்னும் ஒரு 20,000 ஏக்கர்ஸ் நீங்கள் எடுத்து 70,000 ஏக்கர்ஸ் ஹெக்டர்ஸ் போகிறனால ஒன்றும் பெருசாக பாதிப்பு வருதில்லை. அந்த 70,000 ஹெக்டர்ஸில் வர எவ்வளோ ஆளுங்க வேலை பண்ண போகிறாங்க? மேபி ஒரு 10,000 பேர் இருக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஆனால் அந்த இடத்துல வர இண்டஸ்ட்ரினால மோர் தென் 1 lakh பீப்புள் வேலை கிடைக்கும். மறைமுகம் இல்லை, நேரடியாகவே வேலை கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கிறது பெட்டர்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை 10,000 பேருக்கு பெட்டர்னு நீங்கள் ஃபீல் பண்ணி 1 லட்சம் பேருக்கு தான் தேவை. ஒன்று இது முன்னாடி வந்து நாங்கள் இங்கே விவசாயம் பண்ணிட்டு இருந்தோன்ற கதை எல்லாமே அடுத்த விஷயம். அன்னைக்கு டேட்டில் அந்த ஒரு பர்டிகுலர் லேண்டை நம்பி மேபி ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த லேண்டை நம்பி 100 பேர் இருக்கிறாங்க. நேரடியாக 10 பேர். ஆனா உற்பத்தி செய்யக்கூடிய நெல்லானது எத்தனை ஆயிரம் குடும்பங்களுக்கு உணவு தேவை. இன்னைக்கு வந்து பர் ஏக்கர் இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் இந்தியாவில் வந்து இன்னும் நம்ம வந்து மாடர்னைசேஷன் எடுத்துட்டு வரல. மாடர்னைசேஷன் எடுத்துட்டு வரும்போதும் இன்னும் பெட்டர் மெக்கனைஸ்ட் மெத்தட்ல எடுத்துட்டு வரும்போது இன்னும் நல்லா இருக்கும். ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட பசுமை புரட்சியால மண் என்ன பிரச்சனை சந்திச்சிருக்கின்றது. பசுமை புரட்சின்றது அடுத்தது. தட் இஸ் கெமிக்கல்ஸ் உள்ள போட்டு எடுத்துட்டு வந்தது. அது வந்து ஃபர்டிலைசர் மூலமா எடுத்துட்டு வந்தது. அதனால தான் we are talking about more of organic cultivations now. இல்லை நீங்கள் இப்படி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற பகுதியில் விவசாயம் பண்ணுறாங்க தெரியுங்களா, அந்த விவசாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய அத்தனை பொருள்களிலும் அதிகமான காரியமும் மற்றதும் இருக்குது என்று இந்தியாவில் விளைந்த வெங்காயத்துக்கு கூட சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு முக்கியமான கம்பெனியினுடைய பேரில் வந்து ஒரு பிரச்சனை வருகிற போது இந்திய மாம்பழத்தை அமெரிக்கா தடை செய்தாங்க. அவங்கெல்லாம் உணவுப் பொருள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. நாம தான் எந்த நாட்டு உணவுப் பொருள் உள்ள வந்தாலும் அதுக்கு எத்தனை சதவீதம் ஆர்கானிக் விஷத்தவே கலந்து கொடுத்தாலும் நம்ம வாங்கி குடிக்கிறதுக்கு தயாராக இருப்போம். இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு உணவுப் பொருளை இந்திய அரசாங்கம் தடை செய்த போது அந்த உணவுப் பொருள் கம்பெனி கொடுத்த சர்டிபிகேட் என்ன தெரியுங்களா, இந்தியாவில் விளைஞ்ச வெங்காயத்தினுடைய அளவு பாருங்க, இதுல வந்து காரியத்தினுடைய அளவு சாதாரணத்தை விட மிக அதிகமாக இருக்கு என்று கொடுத்திருக்கார்கள். அப்ப நிலம் பொல்யூட் ஆயிருக்கு. நம்ம என்ன கேட்கிறோம்னா, இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல, இண்டஸ்ட்ரியை ஒட்டி இருக்கிற விவசாய நிலமே பொல்யூட் ஆகி போயிருக்கு. அப்ப என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த நிலம் காற்று எல்லாத்தையும் மாசடைய வைத்து விட்டு நாம ஒரு இண்டஸ்ட்ரின்ற பேர்ல வேலை வாய்ப்பு என்ற பேர்ல என்ன கொடுக்க போறோம்? நான் இன்னொன்னு கேட்கிறேன். ஒருவேளை வெற்றி செல்லணும் நீங்களும் மீண்டும் குறிப்பிட்டது போல அதற்கான தீர்வுகளோடு ஒரு ஆளை எழுந்து வரும் பட்சத்தில் அதை நீங்கள் எந்த விதத்தில் எதிர்கொள்ள போகிறீர்கள்? அப்ப இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு என்ன பிரச்சனை? இதனால சுற்றுச்சூழலுக்கு சீர்கேடு இருக்கு, மறுசுழற்சி சரியா செய்யல, சுத்திகரிப்பு சரியா செய்யல, நீங்கள் இதெல்லாம் குறைகள் சுட்டி காட்டும் போது பல நிறுவனங்கள் அதை தீர்த்துக் கொள்ள முன்வரும் பட்சத்தில் அவற்றை நீங்கள் வரவேற்பது நியாயம் தானே? ஒரே ஒரு விஷயம், பல நிறுவனங்கள் தீர்த்துக்கிறாங்க. எப்படின்னா வர்ற வந்து ஆய்வு நடத்த வருகிற சோதனையாளர்கள் எப்படி கவனிச்சுக்கிறாங்களோ அப்படி தீர்த்துக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நேரடியாக தானே பல நிறுவனங்களோட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா நான் கேட்கறது ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னன்னா, பெட்ரோலியத்திலிருந்து இங்க வெளியேறணும் அப்படிங்கிறது அவர் ஒத்துக்கிறாரு. அதுல இருந்து நம்ம எக்ஸிட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு, ஆனாலும் நம்ம பண்ணுவோங்கிறாரு. அதான் முரண்பாடாக பேசுறாரு. ரொம்ப பேசுங்க. அதாவது நீங்க நாளைக்கு பத்தி கவலைப்படுறீங்க, நான் 10 வருஷம் பத்தி கவலைப்படுறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். அதாவது இன்னைக்கு நாம இருக்கிற இந்த வசதியோடய வந்துட்டு நாளைக்கு ஒரு 10 வருஷம் இருந்து நாம செத்து போயிடலாம், அப்புறமா வரவங்க பாவம் அவங்க தான் கஷ்டப்பட போறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இதுதான் அடிப்படையான பிரச்சனை. ஒரு அரசாங்கம் நினைக்கலாமா, சரியா இருக்குமா, நீங்க யோசிங்க. அது நம்ம பொதுமக்கள்கிட்ட அந்த கருத்தோட நான் என்ன நினைக்கிறேன்னா, 25 ஆண்டுகளுக்கு பின்பாகவும் 50 ஆண்டுகளுக்கு பின்பாகவும் 100 ஆண்டுகளுக்கு பின்பாகவும் இந்த பூமி இப்படியே இருக்க வேண்டும். அதற்கான இந்த மனித சமூகம் வாழக்கூடிய இடமாக நாம் விட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நான் பேசுறேன். அதன் அடிப்படையில் பெட்ரோலியத்தில் நாம் வெளியேறிதான் ஆக வேண்டும். அது கஷ்டமான வேலை தான். நான் உடனே நடந்துடலாம் நான் சொல்லலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வாங்கங்கிறேன். நீங்கள் என்னன்னா அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பெட்ரோலியத்தை உடனே வெளியேற முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வேலைகள் ஆல்டர்னேட்டிவ் தொழில்நுட்பத்தை ஏன் வளர்த்தெடுக்க மாட்டேங்கிறீங்க? லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உங்களால் பெட்ரோலியத்தை முதலீடு பண்ணும்போது ஆல்டர்னேட்டிவ் ஆட்டோமொபைல்ஸ்க்கு இண்டஸ்ட்ரி ஒன்று தனியாக இருக்குது. அதுக்கு எவ்வளோ தூரம் ஒரு பைசா முதலீடு செஞ்சிருக்கீங்களா? ஏன் பண்ண முடியல? ஒரு பைசா அதுக்கு ஏன் செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அங்கே டெக்னாலஜி வந்துட்டு யார் வேணா செய்யலாம். அதில் முதலீடு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கும். மோனோபோலி ரைட் கிடைக்காது, இங்கே மோனோபோலி ரைட் கிடைக்கும். அதுதான் விஷயம். அதுதான் கார்பரேட் இன்ட்ரெஸ்ட் நாங்கள் சொல்கிறோம். அரசு அதை நோக்கி செலுத்துகின்றது. இந்த அடிப்படையில் தான் கார்பரேட் அரசாங்கத்தை இயக்குகின்றது. அது இவங்களுக்குள்ள இருக்க நெக்ஸஸ்னுடைய பிரச்சனை என்னன்னா, மக்கள் மீது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இதுதான் வளர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை அதுதான். அடிப்படையாக நீங்கள் இந்த விஷயத்தை இப்படி தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதே மாதிரி தான் அவங்க சொல்லுறது போல் ரினியூவல் எனர்ஜி நீங்கள் எந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்கீங்க? நீங்கள் குறிப்பிட்டது போலவே காற்றாலை நாம் அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம், இன்னும் உற்பத்தி பண்ண தயாராக இருக்கின்றார்கள். அதற்கான டிரான்ஸ்மிஷன் வசதிகள் இந்தியா செயல் விடப்படல, அது கொடுக்காம தான் நம்ம இருக்கோம். அதே மாதிரி சோலார் எனர்ஜி, இது இரண்டுமே முக்கியமான பிரச்சனை, அடிப்படையான பிரச்சனை. நீங்கள் குறிப்பிட்டது போல நாளைக்கு நிச்சயமாக ஜனத்தொகை அதிகமாகும். சூழலின் காரணமாக மிகப்பெரிய முரண்பாடு வரும். ஒரு இடத்துல மட்டும்தான் நல்ல காற்று இருக்குன்னு வைங்க,
என்ன நிலைமை ஆகும்? எல்லா ஒரு இடத்துல இருக்கிறது ஒரு பகுதியில் மட்டும்தான் வந்து நல்ல குடிநீர் கிடைக்கின்றது, ஒரு இடத்துல மட்டும்தான் மனித வாழக்கூடிய நிலம் இருக்கின்றது அப்படின்னா எல்லாரும் அங்கதான் போவாங்க, அடிச்சுக்கிட்டு தான் நம்ம சாவோம். அப்படி ஒரு chaotic situation நோக்கி தான் போக போறோம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு முரண்பாடுகளான சமூகத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அது வளர்ச்சியா அல்லது எல்லோரும் வந்துட்டு கிடைக்கக்கூடிய கொஞ்சமா இருக்கக்கூடிய இடத்துல சரிசமமா நிம்மதியா வாழ்வதற்கான தொழில்நுட்பங்கள் வளர்ச்சிருப்ப வளர்ச்சியா? நீங்கள் 2 முறை குறிப்பிட்ட பொதுமக்கள்கிட்ட கேளுங்க, பொதுமக்கள்கிட்ட கேட்போன்ற மாதிரி பொதுமக்கள்கிட்ட இதே கேள்வியை முன் வச்சிருக்கோம். அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். மத்திய அரசாங்கத்துடைய பெட்ரோல் மற்றும் ரசாயனத்துறை வந்து இந்தியா பூரா ஒரு 5 மாநிலங்களில் பெட்ரோகெமிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜன் அறிவிச்சிருந்தாங்க. அந்த அறிவிப்பு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் சமீபத்தில் தான் வந்து அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா கடலூரில் ஒரு எல்லையாகவும், கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிப்காட் பகுதியில் வந்து ஒரு எல்லையாகவும், நாகை மாவட்டத்தில் வந்து மாமாக்குடி அப்படின்ற ஒரு ஊரை வந்து ஒரு எல்லையாகவும் கிட்டத்தட்ட சுமார் வந்து 276 சதுர கிலோமீட்டர் வந்து பரப்பில் வந்து இந்த திட்டம் வந்து அமையறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க. இதில் 27,000க்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் வந்து கையகப்படுத்த போகிறதாகவும், ஏற்கனவே அதில் வந்து சிப்காட் பகுதி 1, 2, 3 அப்புறம் இருக்கிற ஏற்கனவே திட்டங்கள், அதே மாதிரி நாகையில் இருக்கிற திட்டங்களும் அதில் உள்ளடங்கும் அப்படின்னு அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான நிதி பார்த்திங்கன்னா வந்து மாநில அரசு, மத்திய அரசு, தனியார் 3 பேர் சேர்ந்து தான் அந்த திட்டம் வந்து செயல்படுத்த போகிறதாகவும், இதோடைய ஆங்கர் இண்டஸ்ட்ரியாக வந்து நாகார்ஜுனா அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை தான் வந்து ஆங்கர் இண்டஸ்ட்ரியாகவும் அந்த திட்டத்தில் வந்து திட்ட அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்காங்க. பொதுவாக வந்து ஏற்கனவே வந்து கடலூர் மாவட்டமும் சரி, நாகை மாவட்டமும் சரி, ஏற்கனவே தொழில் திட்டங்களால் தொழில் திட்டத்தின் ஏற்பட்டிருக்கிற அந்த மாசு காரணமாக வந்து பல்வேறு நிலைகளில் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு நிறைய அறிக்கைகளில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே இயற்கை முக்கியத்துவம் வாய்ந்த சதுப்பு நில காடுகள் இந்த மாவட்டத்தில் தான் இருக்குது. அதுபோல் பார்த்திங்கன்னா வந்து நிறைய மணல் திட்டுகள் இருக்குது. இவங்க எடுக்க போகிற பகுதி வந்து விளைநிலமாக, எந்த அளவு விளைநிலமாக இருக்குது, அந்த விளைநிலங்களை வந்து எடுக்கிறது வந்து நிறையா நீதிமன்ற வழிகாட்டுதலாம் இருக்குது, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதை வச்சு இவங்க கொண்டு போக போகிறாங்க, அந்த திட்டங்களை கொண்டு போக போகிறாங்க, ஏற்கனவே இங்கே எந்த மாதிரி அளவு மாசு இருக்குது, அந்த மாசு கூட இந்த திட்டத்தின் மூலியமாக கூடுதலாக மாசு தாக்கம் இருக்குமா, அதனால் மக்கள் எந்த அளவு பாதிக்கப்படுவாங்க, சூழலில் எந்த அளவு வந்து தாக்கம் ஏற்படும், அல்லது அங்கே இருக்கிற தாவரங்களுக்கும் விலங்கினங்களுக்கும் எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும், இது மாதிரி முறையான ஒரு ஆய்வு செய்யப்படணும். அந்த மாதிரி ஆய்வு செய்யாமல் இது போன்ற திட்டங்களை வந்து அறிவிக்கிறதுன்றது வந்து அது வந்து மக்களுக்கு வந்து அச்சம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இது இருக்கும். கடலூர் மாவட்ட எல்லையான 2 பகுதியிலும் சேர்ந்து கொள்ளிடம் ஆற்றங்கரையில் அமைக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் கதிராமங்கலம் போலவும் நெடுவாசல் போலவும் மீண்டும் கடலூர் மற்றும் நாகை மாவட்ட மக்களுக்கு மிகவும் பாதிப்புள்ளதாக இருக்கும். ஏற்கனவே நாகை மற்றும் கடலூர் மாவட்டங்கள் பேரிடரால் மற்றும் இயற்கையால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சிப்காட் தொழில் நிறுவனத்தால் இந்த 2 மாவட்டமும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் மக்கள் வாழ்வதற்கே தகுதியற்ற மாவட்டம் என்று சிப்காட் தொழிற்சாலையில் ஏற்கனவே ஒரு நாளிதழ் வெளியிட்டுள்ளது. அதுவும் மீறி மாநில அரசு இந்த மாவட்டத்தின் எல்லையிலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய எல்லையும் சேர்ந்தவை கிட்டத்தட்ட 23,000 ஏக்கரில் விளைநிலங்களில் இந்த திட்டத்தை கொண்டு செல்வது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது. இந்த செயலை மத்திய அரசு, மாநில அரசு தடுத்து நிறுத்தாவிட்டால் மீண்டும் நெடுவாசல் மற்றும் கதிராமங்கலம் கிராமத்தில் எந்த அளவுக்கு மக்கள் எழுச்சி கொண்டு போராடுகிறார்களோ அதே நிலைமை நாகை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் மீண்டும் எழும். இதுக்கு வந்து ஏற்கனவே மத்திய அரசு வந்து அனுமதி கொடுத்த அந்த திட்டத்துக்கு மாநில அரசு இப்போ அனுமதி கொடுத்தது. இந்த திட்டமானது வந்து ஏற்கனவே எங்கே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய சிப்காட் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 உள்ளடக்கிய பகுதியாக இந்த பகுதி அமைகிறது. ஏற்கனவே இந்த சிப்காட் பகுதியில் வந்து நிலத்தடி இருக்கிற தொழிற்சாலைகளை வந்து பெரும்பாலான தொழிற்சாலைகளால் வந்து ஏற்கனவே நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு காற்று மாசுபட்டு மக்கள் அங்கே அப்பகுதியில் இருக்கிற மக்கள் அனைவருமே வந்து மிகவும் அவதிக்குள்ளாகின்னு இருக்கிறாங்க. இந்த நிலையில் வந்து பெட்ரோகெமிக்கல் ரீஜனை வந்து அதே பகுதியிலே உள்ளடக்கி கொண்டு வர்றது வந்து ஏற்கனவே பாதிக்கப்பட்ட வாழ்வாதாரமும் மீனவ மக்களுக்கும் வந்து ஏற்கனவே வந்து மீன்பிடிக்க தொழில் இல்லாத நிலையாக ஏற்பட்டிருக்கிறது. இதே நிலையில் வந்து அந்த பகுதியில் மீண்டும் பெட்ரோகெமிக்கல் ரீஜனை கொண்டு வர்றது ஒரு சாத்தியமான சூழ்நிலை இல்லை. ஆனால் அரசு கேட்டாக்கா இதனால் வந்து இந்த திட்டம் வர்றதால வந்து அந்த பகுதி மக்களுக்கு மேலும் வேலைவாய்ப்பு கூடுன்ற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே இருக்கிற தொழிற்சாலைகளை வந்து இயந்திரம் முதல்ல வந்து, அதாவது மனிதனுடைய பலுவை குறைச்சி இயந்திரமயக்கப்பட்டதால் வந்து வேலைவாய்ப்பில் ஏற்கனவே வெகுவாக பெரும்பாலான தொழிற்சாலை வேலைவாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இந்த நிலையில் வந்து இந்த பெட்ரோகெமிக்கல் ரீஜன் கொண்டு வரதால் வேலைவாய்ப்புன்றது வந்து ஒரு பொய்யான தகவல் தான். மக்களோட கருத்தை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அவங்களுடைய கருத்துலேருந்து நான் இன்னொரு கேள்வியை நான் முன்னெடுக்க விரும்புகிறேன்.
அதாவது ஏற்கனவே அங்கே சிப்காட் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இடங்களில் ஆலைகள் இயங்கிட்டு வருது. அதை உள்ளடக்கிய ஒரு 53,000 ஹெக்டேர் பரப்பளவில் தான் இந்த பெட்ரோ கெமிக்கல்ஸ் முதலீட்டு மண்டலம் வந்து அமைய இருக்கு. ஒரு இடத்தில் ஏற்கனவே இத்தகைய ஆலைகள் இயங்கும் பொழுது அதை விரிவுபடுத்துவது என்பது தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. புதிதாக ஒரு வேளாண் நிலத்தை அழித்து அந்த இடத்துலையும் இதே போன்று இன்னொரு ஆலை நிறுவினால் நிச்சயமாக பல பிரச்சனைகளை எழுப்பக்கூடும், கேள்வி எழுப்பலாம். ஏற்கனவே இருக்கிற இடத்துல அதை விரிவுபடுத்துறது என்பது ஒரு சாதாரண நடைமுறை ஒரு செயல் தானே. இல்ல, நீங்க இருக்கிற ஒரே ஒரு சிப்காட் வளாகத்துக்குள்ள இது நடக்கல. நீங்க அரியலூர்ல அரியலூர் வந்து கடலூர்ல இல்ல, அரியலூர் வந்து திருச்சி மாவட்டம், வேற மாவட்டம். நீங்க தஞ்சாவூர் இந்த இதெல்லாம் வேற ஒரு தஞ்சை மாவட்டம். இப்போ ஒரு 3 மாவட்டங்கள் சேர்ந்து ஒரே ஒரு இடத்துல நம்ம இருந்ததுன்னா அதனுடைய விரிவாக்கமா போறதுல நமக்கு ஒன்றும் சிக்கல் இருக்காது. அதுலயும் கூட பொல்யூஷன் இல்லாம பார்க்கணும், அதுல நமக்கு சிக்கல் உண்டு. ஆனால் அப்படி ஒரு விரிவாக்கம் கூட பெருசா மக்களை பாதிக்கிற மாதிரியான ஒரு பெரிய கொந்தளிப்புக்கான சூழலை உருவாக்குது. இது அங்கங்க ஏற்கனவே இது மாதிரியான பிரச்சனையில மக்கள் இருக்கிற போது இந்த விஸ்தரிப்பு என்பதை நம்ம வந்து பெரிய அளவுல மக்கள் பாக்குறாங்க. இன்னொரு விஷயம் பார்க்கணும், இந்த சிப்காட் மாதிரியான தொழில் இதுக்குள்ள மிகப்பெரிய ட்ராஜடி மக்களுக்கு நடக்குது. என்ன அப்படின்னா 15 வருஷம் சிப்காட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வரி கம்மி, சரிங்களா, வரி சலுகை உண்டு. இந்த வரி சலுகை மண்டலத்துக்குள்ள, ஆமா, சிறப்பு பொருளாதார மண்டலத்துல வேலை வச்சிருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் வரி கம்மி. அந்த வரி கம்மி எத்தனை வருஷத்துக்குனா 15 வருஷத்துக்கு. இந்த 15 வருஷம் இண்டஸ்ட்ரி நடத்துறது, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுக்கறது. அங்க இருந்து தடக்குன்னு 15வது வருஷத்துல இருந்து அந்த கம்பெனியை மூடிட்டு வேற ஒரு பேர்ல வேற ஒரு சிப்காட்ல வேற ஒரு இண்டஸ்ட்ரியை ஆரம்பிக்கிறது. இது இயல்பாக இந்தியா முழுதும் நடக்கிற ஒரு பெரிய மோசடியாக இன்றைக்கு கம்பெனி செஞ்சுட்டு இருக்காங்க. இதனால பல ஆயிரம் தொழிலாளர்கள் வேலைக்கு சேர்க்கப்படுவதும் வேலை இழப்பதும் வேலைக்கு சேர்க்கப்படும் வேலை இழப்பதும் சூழல் இருக்கு. ஏற்கனவே மிகப்பெரிய நிறுவனங்களே வேலை இழப்பு அதிகமா இருக்கிற போது இது மாதிரியான சின்ன சின்ன நிறுவனங்கள்ல, அரசு நிறுவனங்கள்ல ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்கிறவங்க வேலை இழக்கிறதெல்லாம் சாதாரணமாக இன்றைக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த சூழலை மையப்படுத்திக்க வேண்டும். வேலை வாய்ப்பு என்பதை மட்டும் அரசு முன்னிலைப்படுத்திக் கொண்டு தான் ஒரு பெருசா செய்யறதா வாய்ப்பந்தல் தயவு செய்து போடாதீங்க. ஒரு வேலைக்கு பின்னாடி சுற்றுச்சூழல் மிக முக்கியமானது. இரண்டாவது அந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் முக்கியமானது, அந்த மக்களினுடைய விருப்பம் முக்கியமானது. நீங்க எல்லாத்தையும் அழிச்சு கட்டிட்டு நீங்க பாட்டுக்கு ஒண்ணு கொண்டு வந்தெல்லாம் வைக்கவே முடியாது. அதுவும் தமிழ்நாடு இருக்கிற சூழல்ல வேளாண்மையும் நீராதாரம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில இது மாதிரியான விஷயங்களை மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலமாக நிச்சயமாக மக்கள் ஒரு அச்சத்துல இருக்கிறாங்க. ரெண்டாவது பத்தி நிச்சயமாக இது ஒரு பிரச்சனையில கொண்டு போய் முடிகிற சூழல் தான் தமிழகத்தை பொறுத்த வரையில இருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த இடத்துல மக்கள்கிட்ட கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்படல என்ற ஒரு கருத்தும் பதிவு செய்யப்பட்டது இதே அரங்கத்தில். நேரடியாக தற்போது அந்த களத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்களை சேர்ந்த மக்களுடைய கருத்தும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது பெரிய அளவுக்கு நம்பிக்கையா இல்லை, ஏற்கனவே சுற்றுச்சூழல் மாசுபட்ட மாதிரியான கருத்தையும் பதிவு செய்கிறாங்க. மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி விட்டு அவர்களுக்கான உறுதிகளை அளித்து முடித்து ஒரு நிறுவனத்தை துவங்க தானே ஒரு நடைமுறையாக இருக்க வேண்டும். லாங் டேர்முக்கு நல்லது. எப்பயுமே வந்து ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 2 பேர் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. சம்திங் வாட் ஹேப்பன் இன் வெஸ்ட் பெங்காலில். வெஸ்ட் பெங்காலில் வந்து அவங்க ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் தி பப்ளிக் வந்து லேண்டு கொடுக்கணும்னு தான் விருப்பப்பட்டாங்க. சிங்கூர் பிரச்சனை சொல்றீங்க. ஓகே, அதில் அந்த 10% தான் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த 10% வந்து நீங்கள் வேறு வழி கிடையாது. அந்த 10% வந்து இன்னைக்கு என்ன ஆச்சு, அந்த லேண்ட் வாங்கியாச்சு. அந்த 90% ஆஃப் தி பீப்புள் எனக்கு லேண்ட் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இண்டஸ்ட்ரி வந்தால் எங்களுக்கு பெட்டர்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த லேண்டில் வந்து வர ஏர்னிங்ஸோட இது வந்து பெட்டராக இருக்குன்றது. அந்த 10%கோசரம் மீதி 90% வந்து பாதிக்க வருது. ஸோ இதில் வந்து எப்பயுமே எந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னா, ஒரு டெவலப்மெண்ட் இருக்குன்னா 2 பேர் அப்போஸ் பண்ண தான் செய்வாங்க. ஸோ இட்ஸ் ஒன்லி த மெஜாரிட்டி விச் பர்ன்ஸ். ஓகே, இல்லை, நிறுவனங்களில் 2-3 வகை இருக்குது. இவர் சொல்கிற மாதிரி இந்த பொல்யூட் பண்ணுற நிறுவனங்கள் ஒரு வகை இருக்குது. இன்னொரு நிறுவனங்கள் உற்பத்தியை வந்து அங்கே இருக்கிற விவசாய பொருள்களை வைத்து மதிப்பு கூட்டு பொருள்களை மாற்றி தருகிற மக்களுக்கு பிரச்சனை இல்லாத. இப்போ நீங்கள் தேனி பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டம் எக்கச்சக்கமாக இருக்கு. அவங்க விலை போகாமல் ரோட்டில் கொட்டி ஒவ்வொரு வருஷமும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம், தமிழ்நாடு அரசாங்கிட்ட அங்கே ஒரு மதிப்பு கூட்டு பொருள் ஜூஸ் ஜாம் செய்கிற ஒரு தொழிற்சாலை வச்சாங்கன்னா, அதை குளிர்பதன கிடங்குகளை ஆரம்பிச்சாங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் அதை பயன்படுத்துவாங்க. நம்ம ஒரு தொழிற்சாலை எப்படி பார்க்கணுமே ஒழிய அழிச்சு கட்டுற தொழிற்சாலையா பார்க்காம குறைந்தபட்ச மக்களுடைய வாழ்வாதாரம், மாம்பழக்கூழுக்கான ஒரு ஆளை இங்க வந்து நீங்க பண்ருட்டி இது மாதிரி கடலூர் பகுதிகளில் இன்னமும் முந்திரி தொழிற்சாலை இருக்கு. அங்க ஒரு முந்திரி பதப்படுத்துகிற தொழிற்சாலை, முந்திரி உற்பத்தி, முந்திரியால் செய்யப்படுகிற மாற்று பொருள் பண்டங்களினுடைய மதிப்பு கூட்டு பொருளுடைய உற்பத்திக்கான தொழிற்சாலை என்றால் மண்ணு கிடையாது, மாசும் ஏற்படாது பெரிய அளவில். இன்னொன்று, அரசாங்கம் எந்த தொழிற்சாலையிலையும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மனசாட்சியோடு அந்த ரீசைக்கிள் பண்ணி தான் அது கழிவுகளை வெளியேற்றுகிறார்களா என்று சொன்னால் அரசே அதை செய்யல.
கார்ப்பரேஷன் செய்யல, அவங்களே கொண்டு போய் ஆத்துலையும் மேட்லையும் விட்டுட்டு இருக்கும்போது அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க? அரசாங்கமே கை கழுவி விட்டு எல்லாத்தையும் இது பண்ணும்போது ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப தமிழ்நாடு பூரா பொல்யூஷன்ல இருக்கிறது காரணம் அரசினுடைய அலட்சியம் மட்டும் இல்ல, அரசினுடைய தவறும் கூட. அதனால நீங்க என்ன நம்பிக்கையில் இதை திரும்ப திரும்ப கொண்டு வந்து எங்க மக்கள்கிட்ட திணிக்கிறீங்கன்னு ஒரு அடிப்படை கேள்வி இருக்கு. பிரச்சனை வருகிற போது அதுக்கு தீர்வுக்கு நீங்க என்ன சட்ட கையில் வச்சிருக்கீங்க? நாங்க கெயில் நிறுவனம் வருது அப்படின்போது எரிஞ்சிச்சுன்னா என்ன தீர்வு அப்படின்னா, தெலுங்கானால எரிஞ்சிச்சு ஒரு தீர்வும் இல்ல, அதுதான் உங்களுக்கு அப்படின்றீங்க. அப்ப எங்களுக்கு பயமா இருக்குமா இல்லையா? அப்ப மாற்று தீர்வே சொல்லாம சட்டத்திட்டங்களை கீப் பண்ணாத ஒரு அரசாங்கம் எதை கொண்டு வந்தாலும் மக்கள் எதிர்ப்பார்கள். கூடங்குளம், நீட்டினோ, கெயில் இது போன்ற பல விஷயங்களை தொடர்ச்சியாக வந்துட்டு ஒரு போராட்டங்களை வந்துட்டு பல்வேறு அமைப்புகள் எடுக்குது. பூவுலக நண்பர்கள் அமைப்பில் சேர்ந்து பல அமைப்புகள் எடுக்கிறாங்க. இது போன்ற விஷயங்களால சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத அல்லது குறைந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பல தொழிற்சாலைகளும் தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டு அண்டை மாநில ஆந்திராவுக்கோ தெலுங்கானாவுக்கோ கர்நாடகாவுக்கோ போகக்கூடிய சூழலில் அதை ஈடுகட்டுவதற்கான எந்த மாதிரி திட்டங்களை நீங்கள் முன்வைக்க முடியும்? இல்லை, அப்படி தமிழ்நாட்டை விட்டு யாரும் வெளியேறின மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஏன்னா இந்தியாவிலே வந்து எடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்கக்கூடிய முக்கியமான பல ஜவுளி ஆலைகள் ஒடிசா நோக்கி இடம்பெயர துவங்கிட்டாங்கன்றதை நீங்கள் நல்லப்படுத்தி ஜவுளி ஆலைகள் போகிறது சந்தோஷமான விஷயம் தான். சாயப்பட்ட கழிவுன்ற அதனால அது நம்ம இல்லை. இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா முதலீட்டுக்கு வந்து விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான மாநிலங்கள் தான் தமிழ்நாடு தான். இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேற எந்த மாநிலத்துக்கும் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய மேன் பவர் வேற எங்கேயுமே உங்களுக்கு வந்து கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் செக்யூரிட்டி வேற எங்கேயுமே கிடையாது. அதனால தான் இங்கே எல்லாம் படையெடுத்து வராங்க. இங்கே முதலீடு குறைஞ்சதுக்கான காரணம் அரசு நிர்வாகத்தினுடைய செயல்பாடு தான். அதனால அது மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லி பிரயோஜனம் இல்லை, எங்கே மேலே சொல்லி அந்த பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுகிறதே இல்லை. வந்துட்டு அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப டவுன் போயிட்டே இருக்குது. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது. அப்போ உலகமயமாக்கலினுடைய கொள்கையினுடைய ஒரு தாக்குதல் ஒன்று இருக்குது. என்றைக்கு வந்துட்டு உங்களுக்கு உலகமயமாக்கல் உள்ள வந்து பின்னாடி மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இங்கே வரும்போது கோலி சோடாவும் கொக்கோ கோலாவும் சண்டை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இன்னைக்கு கோலி சோடா இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஓரளவுக்கு நாம் அதிலேருந்து மீட்டு உருவாக்கி பண்ணி வர்றோம். எப்படின்னா தனிப்பட்ட மக்கள் தான் வந்து அதுக்கான மிகப்பெரிய ஒரு காரணங்களாக இருக்கட்டும். அப்போ மக்கள் மத்தியில் நம்மளுடைய தற்சார்பு விஷயங்களை தான் நம்ம எங்களை போன்ற அமைப்புகள் பேசுகிறோம். அதை உணர்ந்து கொண்ட பின்னணிகளை தான் வந்து ஒவ்வொரு விஷயங்களாக வெளியிடுகின்றது. அப்படிப்பட்ட தொழில் வளர்ச்சிகள் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். தற்சார்பு இருக்கக்கூடிய நீடித்த நிலைத்த வளர்ச்சிகள் அதுக்கான மாற்று இது இருக்குது. நம்ம சஸ்டைனபிள் இருக்கணும். மாற்று ஏகப்பட்டது நாங்கள் எல்லா திட்டத்தையுமே நாங்கள் வந்து எதுக்கல. அடிப்படையில் இருக்கக்கூடியனா தமிழகத்தில் கூட இப்போ தொடர் குறிப்பிட்டது போல் பல்வேறு மாற்று தொழில்நுட்பங்கள் இருக்குது. அதெல்லாம் வரவேற்க தான் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து பார்க்கணும். நாங்கள் வந்து ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி இங்கே இவ்வளோ பிரச்சனை, உங்கள் பாடியில் இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு நாங்கள் எடுத்து சொல்கிறோம். அவ்வளோதான். உனக்கான இந்த விஷயங்கள் இந்த பிரச்சனை இருக்குது, உடனே சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறதுங்க என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கு நீங்கள் தான் ஆஸ் அ சிட்டிசனாக வந்து நான் என்னோட ரைட்டை வந்து நான் பாயிண்ட் பண்ணுறேன். உன்னோட இதில் பிரச்சனை இங்கே இருக்குது அப்படின்ட்டு ஸ்டேட் அப்படிங்கிற மிஷினரியில் நான் என்னோட செயல்பாடாக இதை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்டேட்டுக்கு தான் இதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது. நீ என்கிட்ட வந்து வரி வசூல் பண்ணுறீங்க, என்னை தூக்குதல் இடுவதற்கான உரிமை நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். அந்த உரிமை உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய உங்களோட எதிர்பார்க்க வேண்டியனா மக்களுக்கு தேவையான சாதகமானங்கள் இதுக்கான நடைமுறைகள் நீங்கள் பக்கத்து நாடுகளும் இருக்குது. மேற்கத்திய நாடுகள் நம்ம எல்லாத்துக்கும் உதாரணமாக சொல்கிறோம்ல. நீங்கள் ஒரு வெக்கேஷன்னா மேற்கத்திய நாடுகள் போகணும் தான் ஆரம்பிக்கிறீங்க. அந்த சூழ்நிலை இங்கே ஏன் கொண்டு வரக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு சிந்தனை அங்கே வர மாட்டேங்குது? இன்றைக்கி அவங்க வந்து சைக்கிளில் போக தயாராக இருக்காங்க. சைக்கிளுக்கான தனியான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்கிறாங்க. இங்கே நம்ம சைக்கிளில் போகிறவங்க ரொம்ப ஏளனமாக பார்க்குறோம். இதுதான் அடிப்படை மக்கள் மட்டும் அடிப்படை. ஏன் அப்படின்னு எங்கேருந்து உங்களுக்கு வந்து வருது? அப்போ வளர்ச்சினா என்ன அப்படின்னா கலர் கலர் லைட்டு போட்டுட்டு இருக்கிறதும் மால் இருக்கிறதும் சினிமா மால் இருக்கிறதும் அப்படிங்கிற விஷயம் தான். ஆப்பிள் கூட நம்ம வந்துட்டு சாயம் பூத்தி வச்சிருக்கோம். அது இன்னும் அழகு போட்டி கலந்துக்கிற ஒரு மாதிரி போட்டிடுற அப்படிங்கிற. அப்போ இந்த மனநிலை இருக்குதுங்களா? அப்போ இதைத்தான் நம்ம கேள்விக்குள்ளாகின்றோம். இயற்கையாக இருப்பது நம்ம அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்று இருப்பதும் தான். இந்த இடத்துல இப்பொழுது மக்கள் போராட்டங்களோ சில அமைப்புகளோ எதிர்த்து இந்த பெட்ரோகெமிக்கல் மண்டலத்துக்கான முதலீட்டு மண்டலத்துக்கான ஒரு எதிர்ப்பை முன்னெடுக்கும் போது ஒருவேளை இது வராமல் போகும் பட்சத்தில் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்திற்கு இது எந்த விதத்தில் ஒரு பின்னடைவுன்ற மாதிரி இருக்கு. பாருங்க, பொருளாதாரன்றது அடுத்த விஷயம். இந்த இது ஃபேக்ட்ரி இல்லாட்டினா அடுத்த ஃபேக்ட்ரி வரப்போகுது. ஸோ இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் இது வந்து வேணுமா வேணாமான்றது பப்ளிக் தான் டிசைட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அகெயின் கவர்மெண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தா ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ன்றது இருக்குது. உங்களுக்கு அதுதான் போய் ஆகணும். உங்களுக்கு வேறு வழி கிடையாது. நேச்சோட இறுதி கட்டா இந்த பெட்ரோகெமிக்கல் மண்டலத்தில் இல்லை ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். தோழர் வந்து ஒரு அடிப்படையான விஷயம் சொன்னார். அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான சூழலை எப்படி அரசு கையில் எடுக்கிறாங்கன்னு ஒரு அடிப்படையான விஷயத்தை இன்னைக்கு அரசு செஞ்சிருக்கு. மேக் இன் இண்டியான்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு அடிப்படையான ஒரு பாலிசி என்ன தெரியுங்களா? குறுந்தொழிலுக்கு 50 லட்சம் டெபாசிட் பண்ணணும். சிறு தொழிலுக்கு 10 கோடி, கொஞ்சம் நடுத்தர இண்டஸ்ட்ரிக்கு வந்து 20 கோடி ரூபாய் வைப்பு நிதியாக வைத்திருக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா,
குறு தொழில் சிறு தொழில்னா எதை பண்ணும்? ஊறுகாய் போடுறது, கேண்டில் போடுறது. இதுக்கு என்கிட்ட மொத்தமே ஒரு 10,000 15,000 இருந்தால் ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு குட்டியை ஓரளவுக்கு நான் வீட்டில இருந்து செய்ய முடியும். அந்த ஏற்கனவே நான் ஊறுகாய் போடுறத சிறு தொழிலில் கொண்டு போய் அரசு சேர்த்துருச்சு. குடிசை தொழிலாக இருந்ததை சிறு தொழிலில் குறுந்தொழிலில் கொண்டு போய் சேர்த்துருக்கு. அப்போ நான் 50 லட்சம் நான் இருந்தால் தான் ஊறுகாய் போட முடியும்னா ஊறுகாய்க்கு எதுக்கு 50 லட்சம் அப்படின்னு அடிக்கோடிட்டு பார்க்கிற போது இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய முதலாளிகளினுடைய இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுகிற அரசினுடைய ஒரு அறிவினுடைய வெளிப்பாடாக இதை நம்ம பார்க்கலாம். எனவே அதே அரசாங்கம் முத்ரா என்ற அமைப்பு கீழே ஒரு வங்கி மூலமா உங்களுக்கு வந்துட்டு பல லோனையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. முத்ரா வங்கியின் மூலமாக மைக்ரோ ஃபைனான்ஸ் என்று சொல்லப்படுகிற கந்துவட்டிக்காரர்கள் கையில பணத்தை கொடுத்து எங்களை பூரா மீண்டும் புதிய கந்துவட்டிக்காரர்கள் கையில அரசே ஒப்படைக்க போகிறது என்கிற அடிப்படையான விஷயத்தை நம்ம மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. எனவே பொருளாதாரமாக எந்த சாமானினும் பெருசா வந்துடக்கூடாது. இந்த 500 பேருக்கிட்ட தான் இந்தியாவினுடைய 58% சொத்து இருக்கணும், நாங்க பூரா தெருவில் இருக்கணும் என்பது அரசினுடைய பெட்ரோல் கெமிக்கல் மண்டலத்துக்கான கருத்தாக எடுத்துக்கிறேன். வெற்றி, உங்களுடைய இறுதி கருத்து நீங்க போயிருக்கீங்க. பெட்ரோகெமிக்கல் ஹப் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க முடியாது. காவேரி டெல்டாக்கு விடப்பட்ட ஒரு சவால் அப்படிங்கிறது தான். ஏன் அங்கே பெட்ரோல் கெமிக்கல்ஸ் கொண்டு வரதுல அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப தேவையாக நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காவேரி டெல்டாவில் கிடைக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள், அங்கே எண்ணெய் மட்டுமே இல்லை, அது சார்ந்து நேச்சுரல் கேஸ் கிடைக்குது, அதுக்கு பின்பாக அங்கே நிலக்கரியும் கிடைக்குது. ஆக இவங்க அதோடு நிறுத்த போகிறதில்ல. ஒரு இடத்துல அதை தோண்ட ஆரம்பிச்சு 50 வருடங்களுக்காக அதை ஏற்றுமதி செய்வதற்காக தான் இந்த பெட்ரோல் கெமிக்கல் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண போகிறாங்க. அந்த பாலிசி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல என்னென்ன பண்ண போகிறோம்னா, கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் கொண்டு வர போகிறோம், ஆயில் ரிஃபைனரி பிளான்ஸ் கொண்டு வர போகிறோம், பெட்ரோ கெமிக்கல் ரிஃபைனரி பிளான்ஸ் கொண்டு வர போகிறோம். இது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய 250 ஏக்கர்கள் கொண்டு வர போகிறாங்க. அப்போ இது சார்ந்து இருக்கக்கூடிய இதோட ஒட்டி தான் நீங்கள் கெயில் பைப்லைன் திட்டத்தையும் பார்க்கணும். அப்போ அரசுங்கிறது அந்த மண்டலத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு எண்ணெய் கிணறுக்கான, நேச்சுரல் கேஸுக்கான, பெட்ரோலியத்திற்கான ஒரு இடமாக அது சார்ந்தா இருக்கு. அவர்களுக்கு அங்கே நதமும் சத்தியமாக இருக்கக்கூடிய ரத்தமும் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க கண்ணு தெரியல. அடிப்படையான அந்த பிரச்சனை தான் இருக்கு. அவர்கள் இங்கே மனிதராக பார்த்தீங்கன்னா இதை நிறுத்தி வைக்கணும். மனிதராக பார்க்கவில்லை, அவர்கள் ஏதோ ஒரு உயிரினத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக கொண்டு வரலாம். அரசு உணவா எண்ணெயா என்றால் உணவுக்கு தான் மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். உணவா எண்ணெயா என்றால் உணவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த மாற்றைத் துணைக்கி என்ற தலைப்பில் நாம் விவாதிச்சுட்டு இருக்கும்போது எல்லா உலக நாடுகளும் தற்போது ஏற்கனவே வெற்றி குறிப்பிட்டது போல அவர்கள் பெட்ரோலிய பொருட்களிலிருந்து நிலக்கரியிலிருந்து குறைவாக கொண்டு மரபுசாரா, அதாவது மீண்டும் மீண்டும் பயன்படுத்தத்தக்க சூரிய மின்சாரமோ காற்றாலை மின்சாரத்திலிருந்து அவர்கள் உலக நாடுகள் நகர்ந்து சென்று கொண்டிருக்கும் போது தமிழ்நாடு, குறிப்பாக இந்தியா போன்ற தமிழ்நாட்டின் பகுதிகள், அதிக வெப்பமண்டல பகுதிகள், இது போன்ற மரபுசாரா மின்சாரத்தை உற்பத்தி, அதற்கான பெரிய எரிபொருள் தேவையை நாம் அந்த எல்லையை நோக்கி நகரும் பட்சத்தில் இத்தகைய டெல்டா மாவட்டமா எண்ணெய் கிணறு மாவட்டமா என்ற வார்த்தையிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தமிழ் வணக்கம். வணக்கம்.